ஓகே, தவறுக்கு வருந்துகிறோம். என்னது ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணல, அதனாலதான். ஓகே, ஸோ அது வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. ஸோ இந்த 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 ஐபிடி மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யாரு செய்யறானா, கான்சன் யூஎம் இந்தியன் கிராஜுவேட் சொல்லிட்டு ஒரு குழுமம், அதாவது ஃப்ரெட்டர்னிட்டி வந்து இந்த இந்த இனிஷியேட்டிவ்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐபிடி மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மட்டுமே ஒரு இது கிடையாது. அதாவது என்னது, இதை மட்டுமே செய்யல. நம்ம வந்து நிறைய விதமான அடுத்தடுத்த நிறைய ப்ரோக்ராம்ஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது கெரியர் டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு பெரலலா. அப்புறம் வந்துட்டு பிஹெச்டி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் வந்து கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எடு கிளினிக், அப்புறம் வந்து கோத்தீச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அந்தந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களை வெல்கம் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம் சினியா. ஓகே, இன்னைக்கு வந்து மெயினா நம்ம வந்துட்டு எதை பத்தி நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, பர்சனாலிட்டி என்னது, எப்படி வந்து பர்சனாலிட்டி வந்து நம்ம கெரியர் கூட வந்து ரிலேட்டபிளா இருக்கு, அப்புறம் வந்து பர்சனாலிட்டி ஏன் முக்கியம், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சின்ன கேம் மாதிரி விளையாட போறோம். அப்புறம் வந்துட்டு அந்த கேம் ரிலேட்டடான திங்ஸும் நம்ம வந்து சொல்ல போறோம். கடைசியா வந்து நம்ம எப்படி வந்து என்னென்ன உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் எழும்பியிருந்தா உங்களோட மனசுல நீங்க எங்கள்கிட்ட வந்து தெளிவு பெற்றுக்கலாம். ஸோ இங்க இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து பர்சனாலிட்டினா அப்படின்னா என்னன்னு தெரியுமா? யாருக்காவது தெரிஞ்சுச்சுன்னா மைக் அன்மியூட் பண்ணிட்டு என்கிட்ட நீங்க சொல்லலாம். ஸோ மேபி நம்ம அது மூலியமா வந்து கொஞ்சம் ஒரு நிறைய ஐடியாஸ் ஷேர் பண்ணிக்கலாம். யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லலாம். ஹலோ, 86 பேர் இருக்கீங்க இந்த இடத்துல. ஸோ யாராவது ஒரு ஆளு இல்ல சேட் பாக்ஸ்ல கூட சொல்லலாம். உங்களோட தாட் படி பர்சனாலிட்டினா என்னது, நீங்க பர்சனாலிட்டினா என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்து எஸ் ஜெகதீஸ்வரன் ரீசென்ட் பண்ணிருக்கீங்க ஜெகதீஸ்வரன். அக்கா சொல்லுங்கய்யா. இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் குவாலிஃபிகேஷன் அக்கா. இப்போ நமக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன் என்னென்ன, ஸ்டடீஸு, நமக்கு என்ன பிடிக்கிறது, ஹாபிஸ், அதில் இருக்குது. அது மீதி அக்கா அந்த மாதிரியான்னு கேட்காதீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. அதுக்கப்புறம் பர்சனாலிட்டினா என்னன்னு சொல்லிட்டு என்னோட சைட்ல சொல்றேன். பர்சனாலிட்டி ஐ மீன் அதாவது இந்த இடத்துல வந்து சரி தவறுன்னு எதுவுமே கிடையாது. நீங்க என்ன சொன்னாலுமே அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வி ஆர் டாக்கிங். அந்த மாதிரி முகமது யுஸ்ரி சொல்லியிருந்தீங்க, அதாவது வந்து நம்மளோட குவாலிஃபிகேஷன்ஸ் நம்மளோட ஹாபி ரிலேட்டடா இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஓகே, வேற யாருக்காவது வேற ஏதாவது ட்ரையல்ஸ் இருக்கா? மீன் அனுஷாந்தினி இருக்கீங்க, பிரம்மதேவன் இருக்கீங்க, தக்ஷைனி. சொல்லுங்க தக்ஷைனி. ஐ திங்க் பர்சனாலிட்டினா ஒருத்தவங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட், ஒரு ஃபீல்ட்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட், இல்ல அவங்களுக்கு இருக்கிற கேரக்டர், ஒரு விஷயத்தை டுவர்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பொறுத்து. அதுதான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களை பொறுத்த வரைக்கும் ஐ மீன் அதாவது பர்சனாலிட்டினா வந்து அவங்க எப்படி ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கிட்டு அதை ரியாக்ட் பண்ண போறாங்க அவங்களோட ஸ்டைல்ல அப்படின்ற மாதிரி சொல்றீங்களாடாமா? ஆமாக்கா, அதுவும் சொல்லலாம், அவங்க இன்ட்ரெஸ்டும் சொல்லலாம். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டா இருக்கிறது வந்து பர்சனாலிட்டின்னு சொல்றீங்க. ஓகே, எஸ் அக்கா, தேங்க்யூ. ஓகேம்மா, தேங்க்யூ தக்ஷைனி. ஸோ வேற யாருக்காவது ஏதாவது ஆன்சர்ஸ் இருக்கா? Can I know the question? ஓகே, क्वेश्चन என்னன்னா ஓகே, வாட் இஸ் பர்சனாலிட்டி? பர்சனாலிட்டினா உங்களை பொறுத்தவரைக்கும் என்னது? சினி எதிர்க்கா chat box செக் பண்ணிக்கோங்க. ஓகே chat boxல few பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. குட் ஈவினிங். ஓகே, ஒரு விலோஷினி வந்துட்டு an individual's character சொல்லிருக்காங்க. தர்ஷினி சுப்ரமணியம் கேரக்டரிஸ்டிக். அன்பு செல்வன் வந்துட்டு how to improve our skill and knowledge. ஓகே, ஜெயாமுதா வந்து personality is knowing about ourselves. மொத யாருமா பேசுனீங்க? பிரீமா நினைக்கிறேன் கேள்வி கேட்டிருந்தேன். சரி, ஓகே, இவ்வளவு பேர் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருந்தீங்க, தேங்க்யூ சோ மச். ஸோ சினியா நீங்க வந்துட்டு இது பண்ணிருங்க, அடுத்த சைட் போங்க. ஓகே, பர்சனாலிட்டினா வந்து ஆமா கண்டிப்பா நீங்க எல்லாமே சொன்னது ஆன்சர்ஸ் எல்லாமே சரிதான், எதுவுமே சரி தவறு இல்லை. ஓகே, பர்சனாலிட்டினா வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஆஃப் தாட்ஸ்,
ஃபீலிங்ஸ் அண்ட் பிஹேவியர் தட் மேக்ஸ் அ பர்சன் யூனிக். அதாவது நம்மளுடைய உணர்வுகள், நம்மளோட பிஹேவியர் அண்ட் நம்மளோட தாட்ஸ், நம்ம எப்படி திங்க் பண்றோம், அது எப்படி நம்மள யூனிக்கா காட்டுதுன்றதுதான் வந்து பர்சனாலிட்டி. அதாவது எதெல்லாம் நீங்க அப்படின்னு காட்டுதோ அதெல்லாமே பர்சனாலிட்டி. உங்களோட தனித்துவத்தை காட்டுறதுதான் வந்து பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி சொல்றதுன்னா, எனக்கு வந்து ரொம்ப பேச பிடிக்கும், அது வந்து என்னோட பர்சனாலிட்டி. அதுதான் வந்து ஓகே பவானி ஸ்ரீனிவாசன் நல்லா பேசுவாங்க, அது வந்து ஒன் ஆஃப் த பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்சனாலிட்டி வந்து ஆக்சுவலி வந்து நம்மளோட வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே இன்ஃபுளுன்ஸ் ஆகுது. கெரியரை மட்டும் கிடையாது, நம்ம எப்படி ஒரு ஆள்கிட்ட போறோமோ, ஒரு ஆள்கிட்ட எப்படி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ண போறோம், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறவங்களாக இருக்கட்டும், நம்ம சாப்பிடுற சாப்பாடா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நம்ம பர்சனாலிட்டி ரிலேட்டடா தான் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண போறோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல 60 வருஷ காலம் நீங்க வந்து வாழ போறீங்க இந்த வாழ்க்கை, அதாவது ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நீங்க வேலை செய்ய போற வாழ்க்கைக்கு வந்து உங்களோட பர்சனாலிட்டி ரிலேட்டடான உங்களோட செல்ஃப் ஏத்த ஒரு வேலை தேர்ந்தெடுக்கிறது தான் வந்துட்டு இப்ப நம்மளுக்கு வந்து முக்கியம்னு நம்ம நினைக்கிறோம். சோ எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? அதாவது பர்சனாலிட்டினா என்னன்னு சொல்லிட்டு, பர்சனாலிட்டினா எதெல்லாம் தனித்துவமா உங்களை தனித்துவமா காட்டுதோ அதுதான் வந்து பர்சனாலிட்டி. அது இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், நம்மளோட ஹாபியா இருக்கலாம், நம்மளோட வெளிப்பாடா இருக்கலாம், அது எல்லாமே வந்து பர்சனாலிட்டி. ஓகே, சோ வந்து எப்படி வந்து பர்சனாலிட்டி வந்து கெரியர் கூட ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம். நிறைய பேர் கேட்கும், ஏன் ரிலேட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்ற பட்சத்துல வந்து எப்படி ரிலேட்டடா இருக்குன்னா, ஓகே இது ஓகே ஒரு பர்சனாலிட்டி வந்து நம்ம பர்சனாலிட்டி வந்து நம்ம கெரியரோட வந்து ரிலேட்டபிளா இருக்கிற பட்சத்துல வந்து நம்மளால வந்து ரொம்ப தெளிவா ஆர்கனைஸ்டா வேலை செய்ய முடியும் அந்த பர்டிகுலர் வேலையில. இப்ப வந்து எனக்கு வந்து சோசியல் திங்கியர், நான் வந்து ரொம்ப வந்து சோசியலான ஒரு பர்சனா இருக்கு, நல்லா சிரிச்சு பேசுற ஒரு பர்சனா இருக்கிறப்ப நான் வந்து மாணவர்கள் கிட்ட வந்து கரெக்டா நல்லா பேச முடியும், நான் ஒரு டீச்சர் ஆக முடியும். ஆனா என்னால வந்துட்டு நல்லா பேசிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு மிஷின்ல உட்காந்து ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாது. ஸோ அந்த டைம் வந்து என்னால ஆர்கனைஸ்டா இருக்க முடியாது, என்னோட டைம் வந்து ஓடி போயிடும், நான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதான் கான்ஃபைன்ஷியஸ்னஸ். அப்படின்னா வந்துட்டு நம்ம ரொம்ப ஆர்கனைஸ்டா ரொம்ப செல்ஃப் டிசிப்ளினா இருக்கிற, நம்ம செய்யறது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சு செய்யற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் கான்ஃபைன்ஷியஸ்னஸ் சொல்லுவோம். அதாவது நம்ம வந்து ரொம்ப டிசிப்ளினா ஆர்கனைஸ்டா இருக்கும். அதுவே நம்மளுக்கு அது பிடிக்காத ஒரு பட்சத்துல, நம்மளுக்கு ஒம்பாத ஒரு வேலைக்கு நம்ம இருக்கிறப்ப நம்மளால அது வந்து செய்ய முடியாதுன்றதை விட நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விஷயத்த செய்வோம். சோ அதுவே அந்த பர்சனாலிட்டி நம்மளுக்கு வந்து ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சுன்னா நம்ம அதை செய்யறப்ப இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் எப்போதுமே நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். என்ன வந்தாலும் பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் அசர்ட்டிவ்னஸ், அடுத்தடுத்து நம்மள எப்படி வந்துட்டு இன்னும் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். ஓகே சரி, அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம இன்னும் எப்படி முன்னேறலாம், இந்த வேலை நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, சரி அடுத்த கடத்துக்கு நம்ம எப்படி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்மளுக்குன்னு சொல்லி நம்ம நிறைய செய்வோம். நம்மளோட செல்ஃப் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய செய்வோம். அந்த டிரைவ் இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ் எப்படின்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் ஓகே ஸ்லீஃபை மடிச்சு வச்சுட்டு அடுத்து போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து என்னைக்குமே வந்து நம்மளுக்கு பிடிச்சு செய்யற ஒரு விஷயம் அதனால. ஆனா வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க, இல்லக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் படிக்கிறேன், ஆனா எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து படிக்கிற காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஆனா வேலை செய்யற இடத்துல are you sure that you going to get to that? பிகாஸ் வந்து உங்களோட பர்சனாலிட்டிக்கு சூட்டபிளா இல்லாத சில விஷயங்கள் வந்துட்டு உங்களால வந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்றதை விட கண்டினியூ பண்றது நீங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அதை வந்து மேற்கொண்டு இன்னும் இன் டீட்டெயிலா வந்து அடுத்தடுத்த ஸ்லைட்ல வந்து சீனியர் துர்கா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீ அடுத்த ஸ்லைட். சினியா இருக்கீங்களா? நான் பேசுறது விளங்குதா? சோ இதுக்கப்புறம் வந்து துர்கா வந்து பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு முன்னுக்கு இது வரைக்கும் செஞ்சதுல வந்து யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இல்ல ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அக்கா ஆல்ரைட் அம்மா. ஸோ வினோத் வந்து மறுபடியும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக் ஹவு டு வி ஃபீல் கம்யூனிகேட்டிவ். எஸ் வினோத் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சங்கீதா தேங்க்யூ நோ சொன்னதுக்கு. அண்ட் தென் ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம எதனால இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் துர்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
ஸோ ஆஃப்டர் தட் நம்ம வந்து இன்னும் நல்லா இன்டராக்டிவாக பேசுவோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ் பாவனி. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும்? பர்சனாலிட்டினா என்னது, பர்சனாலிட்டிக்கும் கேரியருக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பவானி சொன்னாங்க. ஓகேவா? அன்பு செல்வன் எதுக்கும் ரேஸ் சென்ட் பண்றீங்க, என்னத்துக்கு? ஏதாச்சும் பேசணுமா செல்வன்? ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பிஃபோர் கண்டினியூ பண்ணாது எனக்கு நான் என்னோட செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். எல்லாத்துக்கும் விளங்குதா? விளங்குலையா? விளங்குது சீனியா, விளங்குது. ஓகே ஓகே, சோ நான் என்னோட பத்தி நான் இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்க போஸ்டர்ல பாத்தீங்கன்னா என்னோட பேர் அங்க போட்டு, என் பேர் வந்து மிஸ்ஸஸ் துர்கா ரவி. அண்ட் தென் நானும் யூஎம் கிராடுவேட், பேச்சுலர் ஆஃப் கவுன்சிலிங். அண்ட் தென் ஐம் ரெஜிஸ்டர்ட் கவுன்சிலர். இப்ப வந்து ஒரு சைக்காலஜி ஆஃபீஸரா இருக்கேன், அதாவது கிளினிக் சேத்தன்ல. ஸோ எல்லாரும் ஒரு வழி பே பண்ணி போகல, அந்த கிளினிக் சேத்தன்ல வந்து நான் பகாய் சைக்காலஜியா இருக்கிறேன். ஓகே, இதை தாண்டி என்ன தெரியணுமா? வந்து எஸ்பிஎம் சயின்ஸ், தென் மெட்ரிகுலேஷன் போயிட்டு சயின்ஸ், அண்ட் தென் ஆஃப்டர் மெட்ரிகுலேஷன் அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் கவுன்சிலிங் இந்தியாவில் 4 years முடிச்சேன். இப்ப நம்ம இதுக்கு போவோம். அதுக்கப்புறம் தெரியணும்னா நீங்க அவர் தனியா கேட்டுக்கலாம். ஓகே, why personality is important in career and future perspective. ஓகே, எதனால வந்து பர்சனாலிட்டி வந்து நம்மளோட வேலைக்கு முக்கியம் அப்படின்னு. ஓகே, அந்த ஸ்லைடுக்கு இந்த விஷயத்துக்கு போற முன்னுக்கு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். கண்டிப்பா இங்க இருக்கிற 99 பேர் இருக்கீங்க. உங்க எல்லாத்துக்கும் கொஸ்டினா இருக்கும், நம்ம இங்க ஸ்டூடெண்டா வந்திருக்கோம், இல்ல பேரண்ட்ஸா வந்திருக்கோம், இல்ல டீச்சரா இருக்கோம். நம்மளுக்கும் இப்ப பர்சனாலிட்டி கேரியர் சொல்றதுக்கும் என்ன சம்மதம், ஏன் இதை நம்ம கிட்ட இப்ப சொல்றாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கலாம். ஓகே, ஏன் இப்ப சொல்றோம்னாக்கா, நீங்க வந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபீல் போன பர்சனாலிட்டி தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலை சஸ்டெயின் இல்ல அந்த வேலை விட்டு வேற வேலை ஏர்லி ஸ்டேஜ்லயே, அதாவது PT3 முடிச்சோடனே உங்களுக்கு உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிச்சுனாக்கா, யூ கேன் சூஸ் யுவர் ஸ்ட்ரீம். நீங்க வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் போக போறீங்களா, சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல என்ன எடுக்க போறீங்க, இல்ல அக்கௌண்ட் ஸ்ட்ரீம் போக போறீங்களா, இல்ல ஆர்ட் போறீங்களா, அதெல்லாம் வந்து அப்படியே தெரிஞ்சிடும். இப்ப நிறைய பேர் எங்க கிட்ட கால் பண்ணி சொல்லுவாங்க, அக்கா நான் SCPM போறேன்க்கா, எனக்கு என்ன காஸ் போறதுன்னே தெரியல, எனக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட் எதுன்னு தெரியல, என்னோட கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியல, ஸோ ஐ நீட் சம் டைம், ஸோ நான் அதுக்காக SCPM போறேன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கட்டும், அந்த பர்சனாலிட்டி பத்தி ஏர்லியாவே புரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நாங்க இந்த செக்ஷனை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ வாய் பர்சனாலிட்டிஸ், எதனால நம்மளோட கேரக்டர், நம்மளோட யூனிக் அந்த கேரிக்கு நம்மளோட ஃபியூச்சருக்கும் ஏன் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னாக்கா, பெட்டர் கல்ச்சர் யாருக்கு தெரியும்? இல்ல unmute and anyone? Culture fit, better culture fit. Any answers? There are no right wrong answers. So நீங்க என்ன ஆன்சர் வேணா சொல்லலாம், உங்களோட அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு என்ன புரியுது. பெட்டர் கல்ச்சர் ஃபிட்னா என்னது? மேபி எனி ஒர்க்கிங் அடல்ட்ஸ் இங்க இருந்தீங்கன்னாக்கா, பெட்டர் கல்ச்சர் ஃபிட். எனி பேரண்ட்ஸ், எனி டீச்சர்ஸ், எல்லாரும் இருக்கீங்களா? இல்ல எல்லாரும் டின்னர் சாப்பிட போயிட்டீங்களா? தேவஸ்ரீ எஸ் எஸ் சொல்லிருக்காங்க. ஓ இருக்கீங்களா? ஓகே, எனி ஒபினியன் சொல்லலாமா பதில்? எஸ், யார் பேசுறீங்க? கண்டிப்பா சொல்லுங்க. நான் தாட்சாயினி பேசுறேங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. பெட்டர் கல்ச்சர் ஃபிட்னா என்னது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல? அது கரெக்டா இல்லையான்னு தெரியலக்கா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனோட பிஹேவியர், அதாவது சொசைட்டி கூட மிங்கல் ஆகுறப்ப, அதாவது எப்படி ஒரு சொசைட்டில மிங்கல் ஆவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. கல்ச்சர் ஃபிட் பண்ணிக்கிறாங்க அவங்க செல்ஃப் அப்படின்னு. ஆமாக்கா, ஆமா. கியூ ஓகே, இதுல வர சாட் பாக்ஸ்ல வர நிறைய பேர் சொல்லிருந்தாங்க. வெல்கம்.
டயானிதா வந்து about belief and behaviors அப்படின்னு கேள்விக்குறி வச்சிருக்காங்க. Culture fit means getting fit into a society. Okay, getting fit into a society. ஒரு சொசைட்டிக்குள்ள வந்து மேட்ச் பண்ணிக்கிறது, ரைட்டா? நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ எஸ் கல்ச்சர், பெட்டர் கல்ச்சர் ஃபிட்னா நம்ம அந்த ஒர்க்கிங் என்வாயரன்மெண்ட்ல, ஓகே, இப்ப சொன்ன மாதிரி நம்ம ஒரு இது படிப்பு வந்து படிச்சிடலாம், கஷ்டப்பட்டோ இஷ்டப்பட்டோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியோ நம்ம படிச்சிருவோம். ஓகேவா? படிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்க்கு போனோன்னு நம்மளால அந்த ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்ல உட்காந்து வேலை செய்ய முடியாது. ஏன்னா அங்குள்ள இருக்கட்டும், அங்குள்ள லீடரா இருக்கட்டும், அங்குள்ள கலீக்ஸா இருக்கட்டும், டிரைவரா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், கேன்டீன் ஆன்ட்டியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நம்மளால அந்த என்வாயர்மெண்ட்குள்ள ஃபிட் பண்ணிக்க முடியலன்னா கஷ்டம். ஏன் நம்மளால ஃபிட் பண்ணிக்க முடியாது? பிகாஸ் நம்மளோட பர்சனாலிட்டி அந்த என்வாயர்மெண்டோட ஃபிட் ஆகல. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து பவன் ஏக்கம்மா சொன்னாங்க, அவங்க வந்து எக்ஸ்பிரசிவான ஆளு, ரொம்ப பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? அண்ட் தென் அவங்க வந்து அவுட் கோயிங், வெளியே போயிட்டு ஆளுங்களை பார்க்கணும், பேசணும், அந்த மாதிரியான டைப். ஸோ அவங்கள வந்து போயிட்டு ஒரு கம்ப்யூட்டர் ரூம்குள்ள உட்காந்து இதாங்க உங்க வேலை இப்படின்னு செய்யுங்கன்னு சொன்னா அவங்களால எவ்வளவு நாள் அங்க தாக்கு பிடிக்க முடியும்? அந்த கல்ச்சருக்குள்ள அவங்களால எவ்வளவு ஃபிட் பண்ணிக்க முடியும்? ஓகே, தட்ஸ் a question. அடுத்தது, இதே ஒரு சென்சிட்டிவ், அவங்க ஒரு எம்பத்தியான பர்சன், இலக்கான பர்சன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி இடத்துல வேலை செய்ய பிடிக்கும்? மத்தவங்களுக்கு கைட் பண்றது, ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரியான பிளேஸ்ல வந்து அவங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கும். அதே இப்ப ஒருத்தவங்க வந்து பிரைவேட், ரொம்ப பிரைவேட்டா இண்டிபெண்டா வேலை செய்யறவங்க வந்து ஸ்மாலர் குரூப்ல வேலை செய்வாங்க. அதாவது லைக் ஐடி, அக்கௌண்டிங், அந்த மாதிரி வேலை செய்வாங்க. சோ அந்த ஏன் அவங்களால அங்க வேலை செய்ய முடியும்னா அந்த அந்த அவங்க பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அங்க ஃபிட் பண்ணிக்க முடியும் அந்த என்வாயர்மெண்ட், அந்த ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட். இதே வந்து சங்கங்கா இருந்துச்சு, அதாவது ரொம்ப ஆப்போசிட்டா இருந்துச்சு நம்ம கேரக்டருக்கும் அந்த என்வாயர்மெண்ட்க்கும்னா நம்மளால அந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கிறது கஷ்டம். ஓகே, அண்ட் தென் செகண்ட் ஸ்லைட். உங்களோட ஸ்லைட் வந்து ஸ்டாப் பண்ணுங்க, பிரசன்ட் பண்ணுங்க. ஓ வேடா, நான் இதுக்கப்புறம் சேட் பாக்ஸ்ல எழுத நான் படிச்சு காட்டுறேன். ஸோ நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. சங்கீதா கலை, ஜெயலலிதா, அப்புறம் விலோஷினி, திருச்செல்வன், ஷர்மிளா லோகநாதன், அப்புறம் பிரேமா ரங்கநாதன். ஓகே, நைஸ், வெரி குட். ஸோ பிரேமா, எஸ், அது வந்து கேண்டிடேட்டோட பொட்டென்ஷியல், ஹவு தே அவங்களோட செல்ஃபை வந்து அந்த உள்ள கல்ச்சருக்கு வந்து எப்படி வந்து அவங்களோட செல்ஃபை வந்து இது பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சா? ஓகே, நைஸ். ஸோ இப்போ சீனியர் திடீர்னு நினைக்கிற டெக்னிக்கல் எரரா இருக்கும் நினைக்கிறேன். ஓ ஷாமினிகா, சாரி பிரேமா. ஓகே, சீனியர் வந்துட்டீங்க. ஓகே, சோ சாரி, நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அதுதான், இதனாலதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், வர்ச்சுவலா நடக்கிறதுனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இந்த நெட்வொர்க் நம்ம சொல்ல முடியாது, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே, நான் பேசுறது எல்லாத்துக்கும் விளங்குதா? நான் பேசுறது விளங்குதா? ஓகே, ஸ்லைட் தெரியுதா? இல்ல சீனியர், இன்னும் ஸ்லைட் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, கண்டினியூ then maybe ஸ்லைட் இது பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கல்ச்சர் ஃபிட் பத்தி பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் எதனால நம்மளுக்கு வந்து, எதுக்காக நம்மளுக்கு வந்து பர்சனாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்படின்னாக்கா செகண்ட் திங் பெட்டர் ஜாப் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, இப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாப் பெர்ஃபார்மன்ஸ்னா என்னது? ஸ்லைட் தெரியுதா? இல்ல சீனியர், ஒன்னும் ஸ்லைட் தெரியல. ஸ்லைட் ஒன்னும் இட்ஸ் ஓகே. அன்பு செல்வன், நீங்க வந்துட்டு சேட் பாக்ஸ்ல போடலாம். யா, ஓகே, ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் எதனால வந்து வெரி இம்பார்ட்டன்ட், நம்மளோட பர்சனாலிட்டி வந்து என்னத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஃபர்ஸ்ட் வந்து பெட்டர் கல்ச்சர் ஃபிட் பார்த்தோம். செகண்ட் வந்து என்னத்துக்குனாக்கா ஜாப் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஜாப் பெர்ஃபார்மன்ஸ்னா இட் மீன்ஸ் how we contribute to our job.
ஓகே தேங்க்யூ. நம்ம எந்த அளவு ஜாப்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்றோம். ஓகே வேற யோர் அவுட்புட். ஓகே நம்மளோட அவுட்புட் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோம். ஓகே கீப் ஆன் அப்கிரேடிங் ஒன் செல்ஃப் இன் அவர் ஜாப். ஓகே நம்மள வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறது எப்படி நம்ம போன்ல இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம செல்ஃப் அப்கிரேட் பண்ணிக்கிறது. மேனேஜிங் ஆல் த ஜாப் KPI. ஓ வாவ் KPI. Reach a goal or set of goals within the job. Okay, how productive we are. Okay, very good answers தான். எல்லாம் ஓன் ஒப்பீனியன் தானே, யாரும் கூகுள்ல இருந்து காப்பி பண்ணல. ஜஸ்ட் ஜோக்கிங்கா. ஓகே நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஸ்லைட் தெரியுதா, பெட்டர் ஜாப் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே ஜாப் பெர்ஃபார்மன்ஸ்னா எஸ் யூ ஆல் ஆர் வெரி குட், எல்லாத்தோட ஆன்சருமே ரைட்டு. ஓகேவா, ஜாப் பெர்ஃபார்மன்ஸ்னா நம்ம வந்து அந்த வேலை இடத்துல நம்ம எஸ் பர்சூவிங் அவர் கேரியர் ப்ரொக்ரஷன் எஸ் நம்ம செய்யற ஒரு வேலை இடத்துல எப்படி நம்ம அதை கண்டினியூவா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை காட்டுறோம். இப்ப வந்து எனக்கு வந்து மீடியா ஃபீல்ட்ல வேலை செய்ய பிடிக்கும். ஸோ அந்த மீடியா ஃபீல்ட்ல நான் என்ன பண்ணும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரேடியோல வேலை செய்யணும், நல்லா ஓஸ்ட் பண்ணணும், இன்னும் என்னோட குரல் வளத்தை வந்து ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம வந்து செஞ்சு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் டிப்டாப்பா காட்டுவோம். ஓகே நம்ம தான் பெஸ்ட் அந்த இடத்துல, நம்மளாலதான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனா அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆகிறதுக்கு நம்மளோட பர்சனாலிட்டி முக்கியம். பட் நம்ம போய் உட்காந்துட்டு நம்ம இல்ல நம்மளோட கேரக்டர்ஸ் நம்மளோட யூனிக்னஸ் வந்து அங்க ஒத்து போல இல்ல அந்த என்வாயர்மெண்டோட ஒத்து போலனாக்கா we cannot perform particular job. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், இப்ப ஓகே இங்க நிறைய பேருக்கு வந்து மேக்கப் பண்ணிக்க பிடிக்கும், ஏர் ட்ரெஸ்ஸிங் பண்ண பிடிக்கும், ஓகேவா, ஏர் ஸ்டைலிஷ் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். ஓகே அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கீங்க, எல்லாரும் படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஏர் ஸ்டைலிஷா இல்ல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா ஆகிறோம். ஓகே நம்ம ஆயிட்டோம். அண்ட் தென் வி ஆர் வெரி வெரி பேஷன். அந்த மாதிரி பேஷன் ஆயிட்டோம். அப்ப நம்ம கிளைண்ட் கூட டீல் பண்ணுவோம், அதாவது கஸ்டமர்ஸ் கூட டீல் பண்ணுவோம். கஸ்டமர்ஸ் கூட டீல் பண்ணும்போது இதே நம்ம வந்து ஒரு ஷாய் அண்ட் ரிசர்வ் டைப்பா இருந்தா அந்த கஸ்டமருக்கு எப்படி இருக்கும், அடுத்துட்டு நம்ம கிட்ட வரமாட்டாங்க. அவங்க கேட்கிற கேள்வியில நம்ம அப்படி பேசாம அப்படி இருந்தோமாக்கா என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வரமாட்டாங்க. சோ அந்த இடத்துல நம்ம என்ன ஆகும், நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஓகே ஒரு யார் சொல்லலாம், ஓகே ஒரு லீடர் வந்து எல்லாத்தையும் வந்து லீட் இஸ் நாட் பாஸியா லீட் பண்ணணும். லீடர் வேற பாஸ் வேற, லீட் பண்ணணும், லீட் பண்ணி சேர்ந்து வேலை செய்யணும். ஓகே அப்படி இருக்கிறவங்க என்ன மாதிரி வேலை செய்வாங்க, கைட் பண்ணுவாங்க மத்தவங்கள, ஒரு பிசினஸ் எப்படி கொண்டுட்டு போகணும் சொல்லிட்டு அவங்களோட கீழே இருக்கிற அவங்களோட கலீக்ஸ் எல்லாம் அப்புறம் அவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு கேரக்டர் அந்த மாதிரி இருக்கு, அவங்கள வந்து அவங்களால கைட் பண்ண முடியும், லீட் பண்ண முடியும். சோ அவங்க இன்னும் வந்து அந்த பிசினஸ் கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகே தேர்ட் பார்ப்போம். தேர்ட் வந்து ஹையர் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எஸ் ஓகே நம்மளோட ஜாப் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா என்னது, எஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா என்னது, anyone? மன திருப்தி. திருப்தி. எஸ் திருப்தி. ஓகே யாரும் சொன்னீங்க. ஓகே தேங்க் யூ அமினி சொல்லியிருந்தாங்க அக்கா. சினியா மன திருப்தி. ஓகே தேங்க்யூமா. திருப்தி. ஓகே சோ இப்ப ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா வேலை மன திருப்தியா, வேலையில திருப்தி, அந்த செய்யற ஜாப்ல. எஸ் ஒருத்தவங்க செய்யற வேலையில அவங்களுக்கு திருப்தி எப்படி இருக்கு அப்படின்ற விஷயம் தான் வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், வேலை இடத்துல அவங்களுக்கு ஏற்படுற திருப்தி. இப்போ ஒரு இடத்துல நம்மளுக்கு திருப்தியா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேலையை சரிவர நிறைய கமிட்மெண்ட் முடிக்கிறது. எஸ் ஐயா
align with patience சொல்லிருக்காங்க கஷ்வினி. Be satisfied with our job and happy to do that. Okay. ஆக்டிவா வேலை செய்வோம். ஆக்டிவ் எஸ் வேலைக்கு லீவ் போடாம டெய்லி வேலைக்கு போயிடணும். காலையில எழுந்தோன்னே எனக்கு நான் லீவ் எடுக்க போறேன் எம்சி போட்டுட்டு இருந்தா அப்ப நம்மளுக்கு அந்த வேலை இடத்துக்கு போறதுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஓகே, நம்ம வந்து ஒரு ஜாப்ல நம்மளுக்கு பிடிச்சிருக்குனாக்கா நம்மளோட பாசிட்டிவான பர்சனாலிட்டி, நம்மளோட பர்சனாலிட்டி மன்னிக்கணும். சீனியர் துர்காவோட இது வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஐ மீன் அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இவ்வளவு பேர் நிறைய ஆன்சர்ஸ் பண்ணிருக்கீங்க. என் அன்பு செல்வன், நீங்க அன்பு செல்வன் சொல்லியிருந்தீங்க பெட்டர் கல்ச்சர் ஃபிட்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல மேபி கஷ்வினி நீங்க சொல்லுங்க. வந்து சீனியர் வந்து ஐ மீன் வந்து மிஸ்ஸஸ் துர்கா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. In your words, what do you think that culture better culture fit na enna solidhu? You can unmute your idu. So sinidhirka oru nimisham. Okay, sure. Neenga vandu sollalam. நீங்க இருக்கீங்களா? நம்ம கண்டினியூ பண்ணலாம். அன்பு செல்வன் அதுக்கப்புறம் லேட்டர் டீடைலா வந்துட்டு மறுபடியும் நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். சரியா? Senior, you can continue. ஓகே, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொன்ன மாதிரி நம்மளோட பர்சனாலிட்டி அந்த வேலைக்கு நம்மளுக்கு ஃபிட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி வேலைக்கு போவோம். கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு ரொம்ப கூடுதலா கான்ஃபிடென்ட் இருக்கும். எந்த வேலை கொடுத்தாலும் பாஸ் கொடுத்தாலும் நம்ம போய் மின்னுக்கு நிற்போம் செய்யணும்னு. அப்ப நம்மளோட அந்த இடத்துல வந்து பெட்டர் டீம் ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? சோ அப்ப நம்மளோட ஏதாச்சும் ஒண்ணு செய்யறதுக்கு வந்து நம்மளோட இப்ப லைக் புதுசா நம்மள ஐடியா கொடுக்கறதுக்கு அந்த வேலை இடத்துல இல்லைன்னா வந்து எப்படி நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதனாலதான். ஓகேவா? சோ அப்ப வந்து நம்ம ஜாப் நம்மளோட பர்சனாலிட்டி பாசிட்டிவான பர்சனாலிட்டி, இப்போ நம்ம பர்சனாலிட்டி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலை இடத்துக்கு போனாக்கா வந்து நம்மளுக்கு வந்து அந்த வேலையில வந்து முழு திருப்தி கிடைக்கும். ஓகே, அடுத்தது டிட்டர்மைன் யோர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஸ்ட்ரென்த்னா என்னது, வீக்னஸ்னா என்னது? anyone? ஸ்ட்ரெங்க் தான் பலம், வீக்னஸ்னா பலவீனம் நினைக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரென்த்னா பலம், வீக்னஸ்னா பலவீனம். ஓகே, உங்களோட ஸ்ட்ரென்த்னா என்னமா, பலவீனம்னா என்னது? ப்ராஸ் அண்ட் கான்ஸ். என்னோட ஸ்ட்ரெங்க்னா நான் ரொம்ப நல்லா பேசுவேன். அப்பப்ப அங்கங்க போயிட்டு இருப்பேன் அந்த மாதிரி. அதான் என்னோட ஸ்ட்ரென்த். வீக்னா வந்து எனக்கு சமைக்க தெரியாது. என்னோட வீக்னஸ் கிச்சன்னாலே எனக்கு அது ஒரு இது அந்த மாதிரி. மைக் மியூட்டா இருக்கு. சீனியா இருக்காங்களா? ஓகே, ஐம் சோ சாரி. ஓகே, அவங்க நன்றி. அவங்க சொன்னாங்க அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து அவங்க நல்லா பேசுவாங்க, அவுட் கோயிங் பர்சன், எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன் அப்படி சொன்னாங்க. அவங்களோட வீக்னஸஸ் வந்து அவங்களால சமைக்க முடியாது அப்படி சொன்னாங்க. ஓகே, ஷர்மிளா லோகநாதன் சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரென்த் இஸ் ஸ்டேட் ஆஃப் பீயிங் பிசிக்கலி ஸ்ட்ராங். இஸ் இட் only physically strong? No ka. Not necessary. No, யார் not necessary. யார் வந்து willing to your strength and weakness? anyone? என்னோட both strength and weakness சொன்னாக்கா kindness. என்னோட kindness strength-ஆவும் இருக்கு, weakness-ஆவும் இருக்கு. and then I don't have any assertiveness. யாருக்குமே நோ சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டம். strength is our best characteristic. okay, வேற யாராச்சும் உங்களோட strength mentally strong. okay, yes, physically
ஸ்ட்ரென்த்னா நம்ம போத் மென்டலி அண்ட் பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஸ்ட்ரென்த்னா நம்மளோட வலிமை, முதல்ல சொன்னாங்க நம்மளோட பலம், நம்மளோட வலிமை. வீக்னஸ்னா வந்து நம்மளால எது செய்ய முடியாது, எதுல நம்ம வந்து வலிமை குறைவா இருக்கு. சமைக்க தெரியாதுன்னு சொன்னாங்க, பட் ஷி கேன் ட்ரை டு, அது அறவே தெரியாம இருக்கணும்னு விஷயம் இல்ல. சோ வீக்னஸஸும் நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தா மாத்திக்கலாம். சோ நம்ம ஒரு வேலைக்கு போகும்போது அந்த வேலை இடத்துல நம்மளோட ஸ்ட்ரென்த்தையும் இன்னும் வலுப்படுத்திக்கலாம், நம்மளோட வீக்னஸையும் வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தா மாத்திக்கலாம். அந்த வேலை ஃபிட் ஆயிடுச்சு, புரியுதா? நம்ம ஸ்ட்ரென்த் வந்து நம்மள அந்த வேலை இடத்துல வந்து நம்ம தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருக்கோம். ஓகே, நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம். இப்ப பவானி அக்கா சொன்னாங்க ரொம்ப பேச பிடிக்கும்னு. சோ அவங்க கவுன்சிலர் ஆயிட்டோம்னா அவங்க பேசவே முடியாது, அவங்க அமைதியா உட்காந்து கேட்டு ஸ்ட்ரென்த் அவங்க எப்படி யூஸ் பண்ண, ஸ்பீக்கரா போலாம், அப்புறம் போய் நிறைய லைக் டாக்ஸ் போலாம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட பேசுற அந்த ஸ்ட்ரென்த் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, வீக்னஸ் சொன்னாங்க. வீக்னஸ் வந்து ஒரு வேலை இடத்துல வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை செய்யறது அவங்களுக்கு பிடிக்காது சொன்னாங்க. அப்படி உட்காந்து வேலை செய்யும் போது அவங்களால செய்ய முடியாதுன்னு. பட் கவுன்சிலிங் வேலைக்கு போனாக்கா அந்த ரிப்போர்ட் செய்யறதுக்கு அவங்க லேப்டாப் எனக்கு உட்காந்து தான் ஆகணும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வீக்னஸை வந்து அவங்க இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்குவாங்க. போய் ஸ்கில்ஸ் கத்துக்கணும். ஓகே, கம்ப்யூட்டர் லெவல் கொஞ்ச நேரம் எப்படி உட்காந்துருக்குது, எப்படி ரிப்போர்ட் செய்யறது, அந்த மாதிரி அவங்க போய் கத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வேலையில வந்து பேஷன் இருக்கு. சோ அவங்க ஸ்ட்ரென்த்தா இருந்தாலும் சரி, வீக்னஸா இருந்தாலும் சரி, பிடிச்சிருக்கிற வேலையில போயிட்டு நம்ம இன்னும் வலுப்படுத்திக்கும் நம்மளோட வீக்னஸை, ஸ்ட்ரென்த்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இப்போதைக்கு இந்த 4 விஷயம் புரிஞ்சா எதுக்காக பர்சனாலிட்டி ஒரு கேரியர்ல வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. நம்மள வந்து அந்த ஒரு கல்ச்சர்ல வந்து ஃபிட் பண்ண உதவி செய்யும், நம்மளோட ஜாப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும், நம்மளுக்கு அந்த ஜாப்ல வந்து ஐ சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், முழு மன திருப்தியோட காலையில ஏஞ்சோன்னு ஏன்டா வேலைக்கு போகணும் அப்படின்னு யோசிக்காம, இன்னைக்கு போகணும், காலையில ஏஞ்சி சட்டெல்லாம் எடுத்து அயன் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு வேலைக்கு என்ன போட்டுட்டு போலாம், இன்னைக்கு வேலையில போய் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்னு யோசிக்க தோணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், நம்மளோட ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸையும் டிட்டர்மின் பண்றதுக்கு உதவியா இருக்கும். Medication can improve our emotion and mental keep healthy. Yes. Thank you, Anbusel. ஸோ ரொம்ப லேகிங்கா இருக்கு நினைக்கிறேன். ஸோ அவங்க சொன்னதற்கு எல்லாத்துக்கும் நிறைய புரிஞ்சுது, எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? இதற்கு என்ன பேசியிருக்கோம், ஏன்னா பேசியிருக்கோம்னு சொல்லிட்டு தேங்க்யூ சங்கீதா. ஸோ எல்லாரும் கேட்கலாம், ஏன் வந்து பர்சனாலிட்டிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எப்படின்னா, ஒரு கெரியரை நம்ம சூஸ் பண்றப்ப நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கெரியர் சூஸ் பண்ண போறோம், ஒரு கெரியர் வந்து நம்மளுக்கு சூட்டபிளா இருக்கான்னு சொல்லி 5 கிரைட்டீரியா நம்ம பார்ப்போம். நம்ம 5 கிரைட்டீரியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து இன்னொரு நம்மளோட டீட்டெயில்ஸ், நம்ம வேலை செய்ய போற என்வாயரன்மெண்டோட டீட்டெயில்ஸ் வந்து அதுக்கும் வந்து கோரிலேஷனை பார்த்து தான் நம்மளுக்கு அந்த வேலை வந்து கரெக்டா இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு கெரியர் அஞ்சுல வந்து நம்மளோட பேக்அப் பார்ப்பாங்க, அப்புறம் நம்மளோட வேல்யூஸ் இருக்கும். என்னது, மிருகங்களை அடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ இருக்கு. ஆனா அந்த வேல்யூ வந்து நீங்க பிடிச்சு இது பண்ணீங்கன்னா அந்த நாய் பிடிக்கிறவங்க பூனை பிடிக்கிறவங்க வேலையெல்லாம் நீங்க செய்ய முடியாது. பிகாஸ் நம்ம கத்துக்கிட்ட அந்த வேல்யூக்கும் அதுக்கும் வந்து ஒத்து போகாதனால அது முடியாது. ஈவன் தான் நம்ம பர்சனாலிட்டி வந்து நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் காரங்கான பர்சனா இருக்கலாம், ஆனா நம்மளோட நீலாய் நம்மளோட கோவேல்யூ வந்து ஒத்து போகாத பட்சத்துல அது வந்து ஒத்து போகாதுல. ஸோ அதனாலதான் இந்த 5மே நம்ம பார்ப்போம். இந்த 5ல முக்கியமா வந்து பர்சனாலிட்டியும் இருக்கு. ஸோ அதனாலதான் இன்னைக்கு இதை வந்து இதை வந்து ஃபோக்கஸ் பண்றோம். ஓகேவா சினியா? யூ கேன் கண்டினியூ தென் ஐ கெஸ். ஓகே, சோ சாரி, இன்டர்நெட் ரொம்ப 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 டிஸ்டர்பா இருக்கு. தேங்க் யூ பவானி. ஓகே, நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கேரியர் இஸ் அ பாசல் அப்படின்னா என்னது? ஸ்லைட் வரும், வெயிட் பண்ணுங்க. ஓகே, கேரியர் இஸ் அ பாசல். ஏன் வந்து கேரியர் வந்து ஒரு பாசல்னு சொல்றோம்? ஏன்னா அதுல நிறைய வே இருக்கு டு சால்வ் இட்.
அதாவது எஸ் கேரியரை நிறைய நோக்கி வேஸ் இருக்கு போகும்போது டு நம்ம சால்வ் இட். நிறைய வழியில போலாம். எஸ் கேரியர் நோக்கி போகும்போது நம்ம நிறைய வழியில போலாம். ஓகே வெரி குட். வேற your career is like a puzzle. Why our career is like a puzzle? ஓகே ஏன்னா ஒரு கேரியர் நம்ம எஸ் சீனியா ஏன்னா நம்ம கேரியர் வந்து எஸ் யாரும் அது ஏன் நம்ம கேரியர் வந்து ஏன்னா நம்ம கேரியர் நோக்கி போகும்போது நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் வரும். ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு தான் அந்த பசல்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஓகே சோ இதெல்லாம் பசல் அப்படி ஃபிட் பண்ணுமே நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். சோ ஃபிட் பண்ணுமே அந்த பசல் என்னன்னாக்கா நம்ம ஒரு கேரியர்ல வந்து ஒரு கேரியர் சூஸ் பண்ணும்போது வெறும் நம்மளோட பர்சனாலிட்டி பார்க்க போறது இல்ல, நம்மளோட ஸ்கில், நம்மளோட இன்ட்ரெஸ்ட், நம்மளோட வேல்யூ இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம கேரியரை சூஸ் பண்ண போறோம். சோ அதுல இன்னைக்கு ஒரு பார்ட் தான் அந்த பர்சனாலிட்டி. ஓகேவா? என்னோட இன்டர்நெட் ரொம்ப லேக்கிங் ஆகுதா? யூ ஆல் கேன் ஹியர் மீ கிளியர்லி ஆர் நாட்? சோஃபா கேன் சீனியா அப்பப்பதான் வந்து லைன் கொஞ்சம் லேக் ஆகுது. இட்ஸ் லைக் give me 2 minutes. ஆக்சுவலி அது வரைக்கும் வந்துட்டு விலோஷினி வந்து அப்பப்ப lag ஆகுதா? Okay. career is like a puzzle because career sometimes is difficult to sort out and we might have interest in so many things and that makes someone to pick the right one and succeed. Yes, Viloshini, it is a right answer. It's one of the good answer. Okay, Anbu Shalona சொல்லிருக்காங்க career can change our life without happiness. Okay, right. So Sangeeta Kalai சொல்லிருக்காங்க there will be many problems so we have to face the consequences and we have to solve it. Okay, good. நான் பேசுறது வந்து உங்களுக்கு நிற்க விட என்னோட பெட்டரா இல்லையா? சிங்கிளும் ஒரு மாதிரி அழகா விளங்குதா நான் பேசுறது? சங்கிலா கலை. ஓகே இப்ப விளங்குதுல நான் பேசுறது? ஓகே நைஸ் கிரேட். சோ அவங்க வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் சில் பண்ணிட்டு இருக்கலாம். சோ சோஃபா வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுல இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு? சோ இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? கேள்விகள் இல்லைன்னா நம்ம வந்து இன்னும் நல்லா இன்டராக்ட் பண்ணலாம். ஓகே சோ வந்துட்டு வந்துட்டு யாரும் கேட்டிருந்தாங்க அந்த அந்த அஞ்சு இது புரிஞ்சிச்சா? அந்த 5 கிரைட்டீரியாஸ் பார்ப்பாங்க ஒரு வேலைக்கு. ஒரு வேலை செய்ய போறோம்னா இந்த 5 கிரைட்டீரியாஸை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஓகே சோ இப்போ நான் பேசுறது விளங்குதா? விளங்குது. ஓகே சோ நான் என்னோட ஸ்லைடும் தெரியுதா? இல்ல சீனியா ஸ்லைட் தெரியல, நீங்க மட்டும் தான் தெரியுறீங்க இப்போதைக்கு. No problem. Bhavani, maybe you can share the slide. சீனியா வெயிட் பண்ணுங்க. Slide வரைக்கும் so sorry அந்த இன்டர்நெட் இருக்கு. So sorry, it's not in my power. Okay. சரி நம்ம வந்து இப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம். பர்சனாலிட்டினா என்னன்னு பார்த்துட்டோம். அண்ட் தென் எப்படி வந்து பர்சனாலிட்டி வந்து கேரியர் பாத்வேக்கு வந்து ரிலேட்டடா இருக்கு. அண்ட் தென் எப்படி வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு தியோரி. ஆக்சுவலி கேரியர் பர்சனாலிட்டி தியோரின்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய இருக்கு. ஓகே அதுல நிறைய இருக்குதுல மெயினா மலேசியால வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது அண்ட் தென் ரிலையபிலிட்டி அண்ட் வெலிடிட்டி இருக்கிற ஒரு தியோரின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஆலன் கோட். ஓகேவா? ஆலன் தியோரி வந்து யார் இது பண்ணாங்கன்னாக்கா ஜான் ஆலன் 1990 வந்து கிரியேட் பண்ணாங்க.
சினி தெரியுதா? என்ன தியோரின்னு பாத்தீங்கன்னா தெரியுதுமா. ஓகே, ஆல் அண்ட் கோர். நிறைய பேர் இங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆல் அண்ட் கோர் எனக்கு வந்து இந்த 3 கோர்ஸ் இருக்கு, கேள்வி கேக்குறீங்க. ஐ கேன் see your chats. எனக்கு கொஞ்சம் சேர்ந்து chats பாக்குறேன். ஓகே, அந்த ஆல் அண்ட் கோட்ல வந்து அவர் என்ன பண்ணாருனாக்கா, முதல்ல நீங்க பாத்தீங்க அந்த பசில். சோ அந்த பசில்ல வந்து என்னன்னாக்கா, நம்மளோட கேரியர் சூஸ் பண்றதுக்கு வந்து நம்மளோட ஸ்கில்ஸ், நம்மளோட வேல்யூ, நம்மளோட இன்ட்ரெஸ்ட், நம்மளோட பிஹேவியர் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து நம்ம ஒரு கேரியர் சூஸ் பண்ண போறோம். ஓகேவா? அந்த பாசில் இதெல்லாம் சேர்த்து வச்சு கூட்டினாதான் ஒரு பாசில் ஆகும். அது மாதிரி அந்த பாசில் வந்து இஸ் அவர் கேரியர். ஓகே, சோ இந்த ஜான் ஆலன் என்ன பண்ணாருனாக்கா, இந்த எல்லா விஷயத்தையும் நம்மளோட ஸ்கில்ஸ், வேல்யூஸ், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இது எல்லாத்தையும் வந்து ஒரு 6 கேட்டகரியா பிரிச்சாரு. நம்மளோட பர்சனாலிட்டியா, அதாவது அந்த 6 கேட்டகரியா பிரிச்சாரு. இந்த பர்சனாலிட்டி மட்டும் இல்ல, ஒர்க் வேலை இடத்தோட அந்த என்வாயர்மெண்ட் வந்து இந்த 6ஓட ரிலேட் பண்ணாரு. ஓகேவா? சோ அந்த 6 நம்ம என்னன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக், செகண்ட் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ், தேர்ட் வந்து ஆர்டிஸ்டிக், சோஷியல். எஸ் சோஷியலும் இருக்குது வந்து சோஷியல், ரியலிஸ்டிக் அண்ட் ஃபிஃப்த் எஸ் தாமா, அண்ட் ஃபிஃப்த் வந்து என்டர்பிரைசிங், அண்ட் சிக்ஸ்த் வந்து கான்வென்ஷனல். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் பவானி. ஓகே, ரியலிஸ்டிக்னா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ரியலிஸ்டிக்னா வந்து அந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப டூல்ஸ் கூட வந்து வேலை செய்ய பிடிக்கும். அவங்களுக்கு வந்து மோ ஆன் லைக் மிஷின்ஸ், மெக்கானிக்கல் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்க ப்ரிஃபர் டு ஒர்க் வித் எப்படின்னாக்கா, அவங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் கூட, மிஷின்ஸ் கூட, டூல்ஸ் கூட அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கும். ஓகேவா? மனசால கூடலாம் அவங்களுக்கு வேலை செய்ய பிடிக்காது. அவங்களுக்கு வந்து லைக் அனிமல்ஸ் கூட அந்த மாதிரி தான் வேலை செய்ய பிடிக்கும். எப்படி அந்த மாதிரி பர்சன் எப்படி இருப்பாங்கனாக்கா, அவங்க வந்து மோர் டு நேச்சுரல் லவ் பண்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இண்டிபெண்டா இருப்பாங்க. அப்புறம் வந்து பேசிக்கலி வந்து அவங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் லைக் திங்ஸ் கூடலாம் வந்து அவங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கும். அவங்களுக்கு திங்ஸ்னா தான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க ஹியூமன் பீங் கூட அவங்க வேலை செய்ய கொடுத்தாக்கா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு மனசால கூட வேலை செய்ய முடியாது. லைக் அனிமல்ஸ் கூட, பிளான்ஸ் கூட அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கும். ஓகே, இதுல நீங்க யாராச்சும் ஒரு ஆள் இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து என்ன செய்ய பிடிக்கும்னாக்கா வந்து எலக்ட்ரிக் திங்ஸ், இப்ப வீட்டுல ஏதாச்சும் ரேடியோ, அம்மாவோட பழைய ரேடியோ அந்த மாதிரி கெட்டு போச்சுன்னா அது செய்யறதுக்கு, இல்ல வீட்டுல அயன் பாக்ஸ் போச்சுன்னா அது 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 ரிப்பேர் பண்றதுக்கு அந்த மாதிரி பிடிக்குமா? அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாட்ஸ்ல ஆக்டிவா இருப்பீங்களா? இல்லைன்னா உங்களுக்கு வந்து கார்டனிங் பண்ண பிடிக்குமா? இல்ல அனிமல்ஸ் ஏதாச்சும் ஓகே அதுக்கு என்ன ஆச்சுன்னா இது எப்படி இந்த அனிமல் எப்படி சரிப்படுத்துறது அந்த மாதிரி யோசிப்பீங்களா? இந்த மாதிரி ஆள்னா வந்து ரியலிஸ்டிக் பர்சன். அதாவது அவங்களுக்கு அவங்க வந்து செய்யணும்னு பாப்பாங்க. அந்த டூவர்னு சொல்லுவோம். அவங்க வந்து செய்யணும், ஏதாச்சும் ஒண்ணு அவங்க செய்யணும். அவங்க அதை திங்க் பண்ணிக்கிட்டு அதை பத்தி பேசுறதோட அவங்களுக்கு வந்து செய்யணும் அந்த விஷயத்த. ஓகே, அன்பு சொல்லுங்க. ஐ லைக் கார்டனிங் அண்ட் பாத் மை டாக்ஸ். ஓகே, வேற யாராச்சும் இந்த பர்சனாலிட்டில யாரெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கேரக்டர் உங்களுக்கு இருக்கு, ஐ எம் a realistic person அப்படின்னு சொல்றீங்க, யாரெல்லாம் இங்க இருக்கீங்க? anyone? மீ அக்கா. பேர் என்னதுயா? ராஜா அக்கா. ஓகே, வேற யாராச்சும்? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர். வாவ். ஐ எம் எத்தல் ஃப்ராங்க். ஓகே, ரிப்பேர் மிஷின்ஸ். என்ன மாதிரி மிஷின்ஸ் தான் ரிப்பேர் பண்ணுவீங்க ஹரிஷ்? என்ன மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணுவீங்க? சங்கீதாக்கு வந்து அனிமல்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ண பிடிக்கும். ஓகே, வேற? நார்மல்க்கா? ஓகே, நார்மல். ஐ லவ் நேச்சர், ஐ எம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பட் ஆல் கேரக்டர்ஸ் ஆஃப் ரியலிஸ்டிக் இஸ் விதின் மீ. ஓகே, வேற யாராச்சும் ரியலிஸ்டிக்? ஓகே, ஃபியூ பீப்பிள் இருக்கீங்க ரியலிஸ்டிக். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் போவோம். ஓகே, நெக்ஸ்ட் பவானி. Can I try ka? Investigative. Okay. Yes ma. இன்வெஸ்டிகேட்டிவ்னா என்னோட இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ண பிடிக்கும், ஸ்டடி பண்ண பிடிக்கும். மோஸ்ட் ஆஃப் தெம் தே லைக் டு டூ சயின்டிஃபிக் ஜாப்ஸ், சம்திங் லைக் டாக்டர், நர்ஸ். அவங்களுக்கு அனலைஸ் பண்ண பிடிக்கும். இஸ் இட் கரெக்ட்? என்னோட நாலேஜ்க்கு எனக்கு தெரிஞ்சு
எஸ் இட்ஸ் கரெக்ட். ஓகே, இன்வெஸ்டிகேட்டிவ் பீப்புள் வந்து மோ ஆன் திங்கர். அவங்க வந்து ரொம்ப யோசிப்பாங்க, ரொம்ப ஆய்வு பண்ணுவாங்க. இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் இப்படி, எதனால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்டிஸ்ட்ராக்டா திங்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் சால்வ் பண்ணா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து அவங்களுக்கு மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி அந்த வேலை செய்யறதுலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் பீப்புள். அவங்க வந்து த திங்கர்னு சொல்லுவோம். ஓகேவா, இங்க ஃபியூ பீப்புள் இருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். யா, இன்வெஸ்டிகேட்டிவ். ஓகேலா, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக். ஓகே, இது வந்து என்னோட கேரக்டர். நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் பீப்பிள். நீங்க பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா என் பேக்ரவுண்ட்ல வந்து கொஞ்சம் டிராவிங்ஸ் இருக்கா, இந்த டிராவிங்ல நான் பண்ணதுதான். ஓகேவா, ஆர்டிஸ்டிக் பீப்பிள்னா எப்படின்னாக்கா அவங்க வந்து மோர் டு சொந்தமா திங்க் பண்ணி செய்யணும்னு பாப்பாங்க. சொந்தமா கிரியேட்டிவா இமேஜினேஷன் அவங்களோட. எஸ், மோஸ்ட்லி நேச்சர்ஸ் லெவல்ஸ் எனக்கு அவங்க ஆர்டிஸ்ட் தான் வந்து ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அமைதியான இடத்துல தான் அவங்க வந்து கான்ஃபிடென்ட் வச்சு அவங்க அழகா வரையிறது. கிரியேட்டிவா இருப்பாங்க, இண்டிபெண்டா இருப்பாங்க. அப்புறம் வந்து ரொம்ப இம்பால்சிவா இருப்பாங்க, ஐடியலிஸ்டிக்கா இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க அந்த கேரக்டர் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா, கேன் யூ உன்னால வந்து திரும்புறேன்க்கா. ஐ காட் ஹர்ட்ல பிஃபோர் திஸ். இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் கேரக்டர் உள்ளவங்க வந்து டோன்ட் லைக் ருட்டீன் ஒர்க், அதாவது ரிப்பீட் பண்ற ஒர்க் அவங்களுக்கு பிடிக்காது. ஆமாவா? எஸ், அவங்களுக்கு வந்து ரிப்பீட் பண்ற வேலை வந்து பிடிக்காது. அது அவங்க வந்து சொந்த இமேஜினேஷன்ல சொந்த கிரியேட்டிவிட்டியில அவங்க செய்யணும்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், 8 to 5 அந்த ஒர்க்கிங், அந்த என்வாயர்மெண்ட், ஒரே வேலையை டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ரோபோட் மாதிரி, அந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்காது. அவங்களுக்கு ஏதாச்சும் புதுசு புதுசா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கிரியேட்டிவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி பார்ப்பாங்க. எஸ், மியூசிக்ஸ்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. டான்ஸ், டிராவிங்ஸ் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் போலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சோஷியல் பீப்புள் வந்து இந்த ஹெல்பர்ஸ். ஓகே, நானு பவானி அக்கா அந்த மாதிரி. ஓகே, நாங்களாம் எப்படின்னாக்கா எங்களுக்கு வந்து ஹெல்ப் டெண்டன்சி ரொம்ப இருக்கு. ரொம்ப எம்பத்தி பண்ணுவோம் எல்லாத்துக்கும். மற்றவங்களுக்கு கைட் பண்ணணும் அந்த ஆசை இருக்கும். அண்ட் தென் வந்து ஃப்ரெண்ட்லியா இருப்போம், கைண்டா இருப்போம். அண்ட் தென் அவுட் கோவிங்கா இருப்போம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம் மற்றவங்களுக்கு. ரொம்ப மன்னிப்போம் எல்லாத்தையும். யார் என்ன தவறு செஞ்சாலும் ஓகே ஃபர்கிவ் பண்ணிடுவோம். ஃபர்கெட் பண்ணுவோமான்னு தெரியல, பட் ஃபர்கிவ் பண்ணிடுவோம் இந்த மாதிரி. ஓகேவா, சரி. யார் இங்க ஓகே மத்தவங்களுக்கு டீச் பண்ண பிடிக்கும் இல்ல ட்ரெயின் பண்ண பிடிக்கும்? ஓகே, நார்மலி டீச்சர்ஸ் உங்க ஸ்கூல்ல உங்களை இந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்க உங்க டீச்சர்ஸ். யோர் பேரண்ட்ஸ் இஸ் யோர் லீவிங் டீச்சர் சொல்லலாம். ஓகேவா, உங்க வீட்டுல உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க யூனிவர்சிட்டி போயிட்டு நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க லைஃப் லாங் உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ். ஓகே, வேற யாரு? அவங்களோட செல்ஃப் வந்து உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியும். எனக்கு இப்ப என்னன்னே தெரியல, நான் ஏன் இப்படி டென்ஷனா இருக்கேன், நான் ஏன் இப்படி இமோவா இருக்கேன் அப்படி சொல்றோம்னா யூ ஆர் நாட் சோஷியல் பர்சன். தே கேன் எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஃப். எனக்கு இப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, கேன் யூ ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ, எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. எனக்கு இப்ப ரொம்ப இமோவா இருக்கு, நான் ரொம்ப ஆங்கரா இருக்கேன், எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்னு அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, எஸ், நிறைய பேர் காமெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, தேங்க்யூ. ஒரு குரூப் டிஸ்கஷனை வந்து அவங்க லீட் பண்ணுவாங்க, ரொம்ப ரிசர்வா இல்லாம அவங்க அதுல லீட் பண்ண முடியும். எஸ், மீ ஐ கேன் லீட் அ குரூப், வெரி குட். ஸோ யூ ஹேவ் அ குட் லீடர்ஷிப் குவாலிட்டி. கார்பரேட் வேலை. ஓகே, மத்தவங்க கூட வந்து கோஆப்ரேட் பண்ணி வேலை செய்ய பிடிக்கும். அவங்களுக்கு வந்து தனியா இந்த கம்ப்யூட்டர் மட்டும் கொடுத்து வேலை செய்யுங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். அவங்க வந்து அவுட் கோவிங் பீப்பிள். லைக் மத்தவங்களுக்கு போய் ஏதாச்சும் செஞ்சே ஆகணும், வீட்டுல இருக்கவே முடியாது. அவங்க கம்ப்யூட்டர் ரூம்ல கம்ப்யூட்டர் வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு ரோபோட்டிக்ல வச்சு லைக் மிஷின்ஸ் கூட வேலை செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் அவங்களால இருக்க முடியாது. ஓகேவா, அவங்கள வந்து ஹெல்ப்பர்னு கூப்பிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா என்டர்பிரைசிங். இப்ப வரைக்கும் எல்லாம் புரியுதுல? am I going like a bullet train? எஸ் கேன்கா. இல்ல சீனியர், சோஃபா ஓகே தான். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போனேன், எனக்கு சொல்லுங்க. ஓகே, என்டர்பிரைசிங் பாத்தீங்கன்னா the persuader சொல்லுவோம். ஓகே, persuaderனா உங்களுக்கு என்ன புரியுது? நான் பேசிட்டேன், இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன். அப்படின்னா என்ன நினைக்கிறேன்? Can console others. Console others. Okay, வேற? Convenience. Yes, can convince other. Okay, very good. வேற? செல்ஃப் கான்ஃபிடென்ட், ரொம்ப கூடியா இருக்கும், எக்ஸ்ட்ரோவர்ட் பீப்புளா இருப்பாங்க. மத்தவங்கள வந்து பர்சுவேட் பண்ணுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், ஒரு லீடர் இல்ல ஒரு பிசினஸ் ரன் பண்றவங்க, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நடத்தணும். லைக் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஏதாச்சும் அவங்க எடுத்து செஞ்சே ஆகணும். இப்ப தமிழ் சொசைட்டி இருக்கு, ஓகே, இந்த மாதிரி நம்ம டீச்சர்
அன்மியூட் பண்ணிருங்க. சாரி, மைக் மியூட் பண்ணிருங்க. மத்தவங்க வந்து பர்சியூட் பண்ண நினைப்பாங்க. இப்ப ஓகே, அவங்க கருத்து சொல்லி எல்லாரும் அவங்க கருத்தை ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரின்னு. மத்தவங்கள பிரெயின் வாஷ் சொல்லக்கூடாது, மத்தவங்கள தன்னோட வழிக்கு கொண்டுட்டு வர மாதிரி அது பர்சீட் பண்ண முடியும் அவங்களால. எக்ஸாம்பிள் லைக் பாலிட்டிஷியன்ஸ், இப்ப அவங்க ஓகே அந்த மாதிரி உள்ளவங்க வந்து லைக் மெயின்லி வந்து இந்த மாதிரி பாலிட்டிஷியன்ஸ், இந்த மாதிரி பிசினஸ் லீடர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து வழி நடத்த முடியும் நம்ம எல்லாத்தையுமே. இப்போ வந்து நம்ம பிஎம் இருக்காரு, நம்ம எல்லாத்தையும் வழி நடத்த முடியுது தானே. சோ அவருக்கு இந்த பர்சனாலிட்டி இருக்கிறதுனால தான் நம்மள எல்லாத்தையும் வழி நடத்த முடியுது. இதே அவர் ஒரு ரிசர்வான டைப்பு அப்படி இருந்தாருன்னா கண்டிப்பா அவரை நம்மள வழி நடத்த முடியாது. ஓகே, கேன் வி கோ ஃபார் நெக்ஸ்ட்? Yes, I'm a self-confident with introvert person. Okay. Okay, next பாத்தீங்கன்னா conventional. Conventional the organizer. அவங்களுக்கு வந்து எப்படி தெரியுமா இருக்கணும், ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆர்கனைஸ்டா செய்யணும். இவங்க வந்து இப்ப நம்ம 8 to 5 வேலை சொல்றோம். ஓகே, நம்ம ஒரு விஷயத்த சொல்றோமா, இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்படிதான் செய்யணும்னு அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அந்த விஷயத்த. அவங்களுக்கு லைக் சொந்தமா யோசிச்சு செய்யறதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவங்க ஒத்து போகாது. அவங்க வந்து அப்படியே ஃபாலோ பண்ற டைப். இது இப்படின்னா இப்படிதான் ஆர்கனைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில ஏஞ்சினோடனே என்னோட பெட் இப்படிதான் இருக்கணும், என்னோட மெத்தை இப்படிதான் இருக்கணும், என்னோட பொம்மை இங்கதான் இருக்கணும், அந்த மாதிரி ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. ஓகே, என்னோட புக்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கணும், என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் இப்படிதான் அடுக்கி இருக்கணும், A to Z தான் இருக்கணும், அப்படி மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருப்பாங்க. அண்ட் தென் ரெக்கார்ட்லாம் அக்யூரேட்டா வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க அந்த விஷயத்த கூட வச்சிருக்காரு, அப்படியே வச்சிருப்பாங்க எல்லாத்தையுமே. ஒரு நாளைக்கு 1 cent கூட அவங்க செலவு பண்ணா கூட அதை அப்படியே வச்சிருப்பாங்க, ரெக்கார்ட் வச்சிருப்பாங்க. ஓகேவா? பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் நல்லா செய்வாங்க, லைக் SU அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ மோர் ப்ராக்டிக்கலா இருப்பாங்க. அண்ட் தென் ஆர்கனைஸ்லா பேசிக்கலி வந்து கன்வென்ஷனல்னா தி ஆர்கனைசர் சொல்லுவோம். அவங்க வந்து ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. ஓகே, அதுக்கு மத்தவங்க ஆர்கனைஸ்டா இருக்க மாட்டோம் இல்ல. கன்வென்ஷனல் பர்சனாலிட்டி இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. ஓகே, சோ இது வரைக்கும் இந்த 6 இது வந்து நம்ம 6 ஆல் அண்ட் கோட்னு சொல்லுவோம். இது எல்லாமே புரிஞ்சிருச்சா? இந்த ஆல் அண்ட் கோட் இந்த 6 விஷயமும் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிச்சு. எஸ் அக்கா. நல்லா புரிஞ்சு. ஹலோ அக்கா, எனக்கு क्वेश्चन இருக்கா? எஸ் மா. ஓகே, இந்த 6 ஹால் அண்ட் கோட்ல வந்து எனக்கு SIA கிடைச்சிருக்கு. சோ எப்படிக்கா? நம்ம கொஞ்சம் சென்று பாப்போம். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து வெயிட் பண்ணுங்கம்மா. நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு தான் போறோம். ஓகே, சோ இப்போ வந்து 6 ஆல் அண்ட் கோட் பார்த்தோம். ஓகே, ஒரு ஆளுக்கு வந்து இந்த 6மே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு ஆளுக்கு 6மே இருக்க முடியாது. நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டினேன். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், அனிமல்ஸ் கூட மிஷின்ஸ் கூட வேலை செய்யறவங்க, அதாவது ரியலிஸ்டிக் த டூவர்ஸ், அவங்கனால வந்து சோஷியல் பர்சனா இருக்க முடியாது. அவங்களுக்கு சோஷியலும் இருந்துட்டு ரியலிஸ்டிக்கும் இருந்துச்சுன்னா அங்க ஏதோ ஒண்ணு டவுட்டு அப்படி நம்ம யோசிப்போம். அவங்களுக்கு அனிமல்ஸ் கூட வேலை செய்யணும். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது அறவே இருக்காதுன்னு இல்ல, குறைவா இருக்கும் கம்பேர் பண்ணா. இந்த 6 கேரக்டரிஸ்டிக்குமே நம்மளுக்குள்ள இருக்கும். ஆனா வந்துட்டு கூட குறைவுன்னு இருக்குல்ல, அதுதான் சினி வந்து இந்த இடத்துல மீன் பண்றாங்க. சினி கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ. ஓகே, சோ புரிஞ்சா? இந்த 6 கேரக்டருமே நம்மளுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எது டாமினன்ட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா வந்து மெயினா இருக்கிற 3 விஷயங்கள். ஓகேவா? சோ இப்ப நீங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே வரீங்க, இது 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 இருக்கு அப்படின்ட்டு எனக்கு. சோ இப்ப இதுல உங்களுக்கு எது மெயினா 3 இருக்கு அப்படின்னு நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. It will give you ஒரு 2 minutes. மெயினா 3 கேரக்டர் எது உங்களுக்கு டாமினன்ட்டா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அக்கா. எஸ் ஐயா. அக்கா, நீங்க சொன்ன மாதிரி வந்து இப்ப எனக்கு பார்த்தாக்கா RAE இருக்கு, நாட் சோஷியல். பார்க்கும்போது டிஃபரன்ஸ் பார்க்கும்போது சோஷியல் ரொம்ப குறைவா இருக்கு. மோஸ்ட்லி ரியலிஸ்டிக், ஆர்டிஸ்டிக் அண்ட் என்டர்பிரைசிங் அதுதான் மோஸ்ட்லி இருக்கு. தவிர சோஷியல் ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஓகே, நோ இஷ்யூஸ். சோ உங்களுக்கு வந்து இது 3 இருக்கு. ஓகே, மத்தவங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க உங்களுக்கு என்ன 3 இருக்குன்னு. பேஸ் ஆன் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணதையும் நீங்க ஸ்லைட்ல பார்த்ததையும் வெச்சு. SEI. ஓகே, 1 minute. SI இருக்கு வந்துட்டு மீனாட்சி பொண்ணு இருக்கு. இன்னைக்கு வந்து SEI இருக்கு. ஓகே, சோ இதெல்லாமே வந்துட்டு நீங்க உங்களோட செல்ஃப் என்னவா இருக்கும்னு நினைச்சு போட்டிருக்கீங்களா எப்படி?
இல்ல இது டெஸ்ட் படி போட்டது. ஓ Test டெஸ்ட் படி. படி போட்டீங்க. ஓகே ஓகே. சில பேர் வந்து இந்த ஸ்லைட் பார்த்தும் போட்டிருக்கீங்க, ரைட்டா? பட் அக்கா ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த கேரக்டர் இந்த 6 இருக்குல்ல, இது காலப்போக்குல மாறுமா? லைக் டாமினன்ட் விதத்துல இப்ப நான் எஸ்சிசியா இருக்கேன். எதிர்காலத்துல கொஞ்சம் மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கா? பேஸ்ட் ஆன் அவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், ஆஃப் கோர்ஸ். ஏன்னா நம்மளோட பர்சனாலிட்டி வந்து இஸ் நாட் இன்ஹெரிட்டன்ட். இது வந்து நம்ம பிறந்தோனே நம்மளுக்கு வந்து நம்மளோட ஜெனெட்டிக்ஸ் வைஸ் இருக்கும் அப்படின்னு இல்ல. பர்சனாலிட்டி வந்து நீங்க பாத்தீங்க, நம்மளோட வந்து யூனிக்கா காட்டுற ஒரு விஷயம் நம்மளோட பிஹேவியர், நம்மளோட தாட்ஸ், நம்மளோட பிஹேவியர், நம்மளோட தாட்ஸ் கண்டிப்பா வந்து என்வாயர்மெண்ட் பேஸ் பண்ணியும் சரி, நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணியும் சரி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, தேங்க் யூ. கொஸ்டின் ஓகே. ஓகேக்கா, இன்கேஸ் ஆய் வந்து டாமினண்டா இருக்கு, ஆனா பட் எனக்கு ஐ எம் நாட் தட் மச் குட் இன் சயின்ஸ். ஸோ ஹவுக்கா? ஓகே, இந்த கொஸ்டினுக்கு நான் அப்புறம் ஆன்சர் பண்றேன். நோட் திஸ் கொஸ்டினா. இன்கேஸ் நான் ஆன்சர் பண்ணனாக்கா நீங்க எனக்கு சொல்லுங்க, ரிமைண்ட் பண்ணுங்க மறுபடியும். ஓகே, சோ எல்லாரும் போட்டே வரீங்க. ஓகே ராமா. சோ இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்ட் செய்யலாம். ஓகேவா? இந்த டெஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட். பவானி நான் இதுல போட்டுடுறேன். அது பேர் என்னது, சாட் பாக்ஸ்ல போடுறேன். இந்த நான் ஷேர் தி ஸ்லைட். ஓகே ஓகே, நீங்க உங்க சாட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு லிங்க் இருக்கு. ஓகேவா? அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க எல்லாருமே. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து டெஸ்ட் செய்ய போறோம். ஓகே, இந்த டெஸ்ட்டுக்கு வந்து 15 to 20 minutes. ஓகே, இப்போ மணி வந்து 8:40. நம்மளுக்கு 9 o'clock வரைக்கும் டைம் இருக்கு. நீங்க இந்த டெஸ்ட் செய்யலாம் ரிலாக்ஸ்டா. எந்த கேள்வியும் நீங்க வந்து யாரும் கேட்க கூடாது. உங்க சுத்தி இருக்கிறவங்க யாரும் நீங்க அந்த கேள்வி கேட்க கூடாது, எங்ககிட்டயும் கேட்க கூடாது. படிச்சோடனே உங்களுக்கு என்ன புரியுது, என்ன ஆன்சர் பண்ணுமோ ஆன்சர் பண்ணுங்க. Your 20 minutes starts now. 20 மினிட்ஸ்ல எல்லாம் போயிட்டு டின்னர் சாப்பிட்டு வந்துடாதீங்க. இப்ப வந்து 8:40 நம்ம வந்து 9 மணிக்கு திரும்பவும் வந்து எல்லாத்தோட ரிசல்ட்ஸ் கேட்போம். சோ யூ கேன் ஜஸ்ட் அக்கா ஸ்டார்ட் தட்டணுமா நெக்ஸ்ட் தட்டணுமா? ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் தட்டுங்க. ஓகே, அங்க போயிட்டு உடனே அவங்க அந்த ஹோம் பட்டன் ஸ்டார்ட் அந்த இது இருக்கும். நெக்ஸ்டா ஸ்டார்ட் அது தட்டு. நெக்ஸ்ட் தட்டுனா அதுல காட்டும், அதாவது அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ரிசல்ட்ஸ் போட்டிருப்பாங்க. and then you can start answering. சோ இதுல வந்து 60 கேள்விகள் இருக்கும். சோ 60 கேள்விகளுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஹரிஷ்வர்மன், என்ன ஐயா உங்களுக்கு புரியல? ஓகே புரிஞ்சிருச்சு. இங்க யாராச்சும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் இருந்தாலும் யூ கேன் டெஸ்ட் யுவர் பர்சனாலிட்டி. நீங்களும் செய்யலாம்.
ஓகே, ஸோ எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க. few more minutes. எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா முடிச்சிட்டேன்னு சொல்லுங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாம். வெயிட் பண்ற கேப்ல நிறைய பேர் லெஃப்ட் பண்றாங்க. லெஃப்ட் பண்ணிட்டு மறுபடியும் வராங்களா தெரியல. ஓகே விரோஷினி டன் டன். ஓகே வெரி ஃபாஸ்ட். இன்னைக்கு செஞ்சிருக்கீங்களோ? So maybe senior number 850 we can start discussing maybe. So விரோஷினிக்கு வந்து ASE கிடைச்சிருக்கு இப்போ. ஓகே ஓகே, ஆக்சுவலி நீங்க PT3 இந்த பேட்ச் எல்லாமே வந்து PT3 முடிச்சதுக்கு அப்புறம் you all will do the career personality test. உஜ்ஜைன் சைக்கோமெட்ரிக் ஸ்கூல்ல செஞ்சிருப்பீங்க. So you all have a little knowledge on it. ஆமாவா? ஓகே ஓகே. எங்க டைம்ல நாங்க மெட்ரிக்ஸ் போய் தான் அந்த விஷயம் என்னன்னு தெரியும். அதுவும் கவுன்சிலர் போய் தேடி போகும்போது தான் அந்த விஷயம் எனக்கு என்னன்னே தெரியும். நிறைய பேர் செஞ்சு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் 4 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஜாப் ஜோன் வேணாம், ஜஸ்ட் இந்த இது மட்டும் செஞ்சுருங்க. அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் செஞ்சுட்டு கடைசியா உங்களோட அந்த அந்த கோட் கார்டன்ல ரியலிஸ்டிக் எவ்வளவு ஸ்கோர், இன்வெஸ்டிகேட்டிவ் எவ்வளவு ஸ்கோர், அது வரைக்கும் முடிச்சிருங்க. செஞ்சு முடிச்சு உங்களுக்கு இந்த கேள்வி முதல் நீங்க சொன்னதுக்கும் இப்ப நீங்க செய்யறதுக்கும் சேமா இருக்கா இல்ல வித்தியாசம் இருக்கா சொல்ல வேணாம். நீங்க chat பாக்ஸ்ல போடுங்க, chat பாக்ஸ்ல போடுங்க. No, got different. ஒரு Yes. சில சேஞ்சஸ் இருக்கு. ஓகே மத்தவங்களுக்கு செஞ்சு முடிச்சவங்களுக்கு சேம் ஐசக் டிஃபரண்ட். திரிபாய்க்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே difficult but can understand. Okay. எதுவுமே சேம் இல்லை. For differences a big difference. Okay okay, so நிறைய பேருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. Okay. So in 3 minutes டிஃபரன்ஸ் இருக்கு. okay, டிஃபரன்ஸ் இருக்கு. Okay. So இந்த டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றவங்க ஷாக் ஆயிட்டீங்களா உங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்து? இல்ல இது ஏன் தப்பா சொல்லுதா என்னோட கேரக்டர் பத்தி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? Okay, we'll wait for 2 more minutes. Yeah, very much shocked. Okay, ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க நம்மளோட நச்சி. Okay, அக்கா I got ISA. Yes. Okay. கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்திருக்கு மார்க்ஸ்ல. ஓகே, கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. ஓகே. சோ இந்த क्वेश्चन இந்த 60 क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு என்ன செய்ய பிடிக்கும், இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு செய்ய பிடிக்குமா, இதெல்லாம் உங்களோட பர்சனாலிட்டியா உங்களோட கேரக்டரா அப்படின்ற விஷயம் தான் இந்த 60 क्वेश्चन கூட இருக்கும். ஓகேவா? இது வந்து ஆல் டெஸ்ட் வந்து நிறைய வேஸ் இருக்கு, நிறைய டைப் ஆஃப் ஆல் டெஸ்ட் இருக்கு. செட்லிக்னு ஒன்று இருக்கு, SDS ஒன்று இருக்கு, செல்ஃப் டைரக்டட் சர்ச்னு ஒன்று இருக்கு. அதுல 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். 120 கொஸ்டின்ஸ்ல வந்து பின்னாடி வந்து ஜாப்ஸும் கொடுத்துட்டு இந்த எந்தெந்த ஜாப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்கும். ஸோ இது வந்து ஐ வெலிடிட்டி அண்ட் ரிலபிலிட்டி இருக்கிறது. ஓகேவா? மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு வர
இந்த டெஸ்ட். ஓகே, இன்னும் 1 minute. இந்த 1 minute செஞ்சு முடிக்காதவங்க செஞ்சு முடிச்சுவாங்கன்னு. ஸோ இந்த டெஸ்ட் நம்ம செய்யும் போது இருக்கிற 6 ஆலன் கோட்ல வந்து 3 மெயின், அதாவது நம்ம 3 ஹையஸ்ட், இந்த மோஸ்ட் ஹையஸ்ட் தான் வந்து நம்மளோட மெயின் டாமினேட்டிங் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம், பர்சனாலிட்டி ட்ரேட். ஓகேவா? இந்த 6 விஷயத்துல வந்து மோஸ்ட் டாமினேட்டா இருக்குது அந்த ஒண்ணுதான், அந்த மெயினா இருக்கிறது. எது ரொம்ப கூடியா இருக்கோ அதான் நம்மளோட செல்ஃப்ல டாமினேட்டிங்கா இருக்கிறது அர்த்தம். ஓகே, மத்த 2 வந்து நம்மளோட சப்போர்ட்டிவ் ட்ரேட். அந்த இந்த 3 சேர்ந்தா வந்து நம்மள வந்து ஒரு வேலை விஷயம் செய்யறதோ சரி, நம்மளோட பிஹேவியரும் சரி, நம்மளோட தாட்டும் சரி, இது பேஸ் பண்ணி தான் இருக்கும் மெயின்லி. அதுக்குன்னு இந்த மத்ததெல்லாம் இல்லைன்னு இல்லை, மத்ததெல்லாம் இருக்கும், பட் கொஞ்சம் குறைவாவே இருக்கும். இப்ப நீங்க உங்க ஸ்கோர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு. ஓகேவா? சரி, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் தென் இதோட நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 3 விஷயம் பார்ப்போம். ஓகேவா? அதோட அந்த நீங்க சொன்ன அந்த கோட் வந்து கொங்குருவனா இருக்கா, ஒண்ணுக்கும் வந்து கரெக்டா இருக்கா, இல்ல முரண்படுதா, இந்த விஷயம்லாம் வந்து இன்டீப்பா நீங்க கான்சன்ட்ரேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு உட்காந்து இது பண்ணுவாங்க. நம்ம இப்ப வந்து ஒரு ஆளா இது பண்ண முடியாது, வேணா கஷ்டம், பிகாஸ் பிக் குரூப். ஓகே, சோ உங்களுக்கு ஒண்ணா தெரியணும்னாக்கா நீங்க வந்து உங்களோட ஸ்கூல் கவுன்சிலர்ஸ் போய் ரீஃபர் பண்ணலாம், இல்ல நியர்பை கிளினிக் செட்டன் போயிட்டு அங்க கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, அங்க போய் மீட் பண்ணலாம், இல்ல எனி ஆஃப் யுவர் கவுன்சிலர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க கிட்ட காட்டி நீங்க அதை இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா ஒவ்வொரு ஆலன் கோட்க்கும் வந்து என்னென்ன கேரியர் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ பவானி, can you share the slide? Okay. சோ ரியலிஸ்டிக் பர்சன் வந்து என்ன மாதிரி வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னென்ன வேலை எல்லாம் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்ஜினியரிங். ஓகே, வேற சொல்லுங்க முத. ஐடி. ஓகே, வேற மெக்கானிக். ஓகே. ஓகே, ஸ்லைட் போலாமா? ஸ்லைட் போலாம். ஓகே, சோ ரியலிஸ்டிக் பர்சன் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரியலிஸ்டிக் பர்சன் வந்து ஒரு ஃபார்மரா இருப்பாங்க, இல்ல வந்து வெட்டனரியா இருக்கலாம், டெய்லரா இருக்கலாம், அப்புறம் வந்து டென்டல் அசிஸ்டண்டா இருக்கலாம், எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் சொன்னீங்க, இன்ஜினியரிங்கா இருக்கலாம். ஓகேவா? இங்க இருக்கிறதுலாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரியலிஸ்டிக் பர்சன். அதாவது அவங்களுக்கு வந்து மிஷின்ஸ்ல வேலை செய்ய பிடிக்கும், லைக் ஒரு கம்பெனில வந்து மிஷின் ஆப்ரேட் பண்ண பிடிக்கும், அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி வேலைக்கு அவங்க செய்வாங்க. அதே இன்வெஸ்டிகேட்டிவ் பீப்புள் பாத்தீங்கன்னா லைக் மைக்ரோபயாலஜிஸ்ட், லேப்ல வேலை செய்யறவங்க, அப்புறம் வந்து ஃபார்மசிஸ்ட், அப்புறம் பிசிக்ஷியன் அண்ட் மெடிக்கல் டெக்னாலஜிஸ். இப்ப லேக்ல நம்மளுக்கு ஸ்வாப் டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் டெஸ்ட் பண்றாங்களா, ஸோ அந்த மாதிரி வேலை செய்யறவங்க வந்து அந்த மாதிரி உள்ளவங்க வந்து அவங்களுக்கு டாமினன்ட் கேரக்டர் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் இருக்கும். ஓகே, அதே ஆர்டிஸ்டிக் பீப்புள் இவங்க என்ன மாதிரி வேலை செய்வாங்க? இவங்க வந்து மோர் டு லைக் டீச்சர், லைக் கிராஃபிக் டிசைனர் அண்ட் ஆக்ட்ரஸ், ஆர்கிடெக்ட், போட்டோகிராஃபர், அப்புறம் டிசைனர்ஸ், இந்த மாதிரி வேலைலாம் வந்து ஆர்டிஸ்டிக் பீப்புள் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் மா பவானி, நெக்ஸ்ட். ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன் உங்களுக்கு, நான் பேசிட்டு வரேன். சோஷியல் பீப்புள் என்ன மாதிரி வேலை செய்வாங்க? கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட், டீச்சர்ஸ், வேற என்ன மாதிரி வேலை செய்வாங்க சோஷியல் பீப்புள்? மோ ஆன் ஆளுங்கூட வேலை. எஸ்மா, ஆளுங்கூட வேலை செய்யற வேலைங்க, லைக் சயின்டிஸ்ட், போலீஸ் ஆபீசர், லைப்ரரியன், சோஷியோலஜிஸ்ட், ஹாஸ்பிட்டல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவா இருக்கிறது, ஏர் ஸ்டைலிஷ், இந்த மாதிரி வேலை வந்து லெக்சரர். எஸ், லெக்சரர். ஓகே, என்டர்பிரைசிங் வந்து மோர் ஆன் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், அப்புறம் லாயர், அட்வர்டைசிங் மேனேஜர், லைக் அட்வர்டைசிங் பண்றது, அப்புறம் வியாபாரம் செய்யறது, பிசினஸ்ல இன்வால்வ் பண்றது, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ், ஹெல்த் சர்வீஸ் மேனேஜர், இந்த மாதிரி மேனேஜர் இந்த மாதிரி பாலிட்டிஷியன்ஸ், இதெல்லாம் வந்து டாமினா என்டர்பிரைசிங்கோட வேலை.
ஓகே நெக்ஸ்ட் வந்து கன்வென்ஷனல் பாத்தீங்கன்னா வந்து கன்வென்ஷனல் வந்து மூவ் ஆன் லைக் அதுவும் பிசினஸ் அந்த மாதிரி சொல்லலாம் ஓகேவா. ஜேர்னலிஸ்ட் அந்த மாதிரி வேலை செய்யறவங்க கன்வென்ஷனல் மூவ் ஆன் லைக் செக்ரட்டரி வேலை அந்த மாதிரி செய்யறவங்க. அக்கௌண்டன்ட். எஸ் அக்கௌண்டன்ட், எஸ் வெரி குட். அந்த மாதிரி வேலை செய்யறவங்க. ஓகே இப்போ நீங்க அந்த ஓநெட் டெஸ்ட் செஞ்சீங்க தெரியுமா? டெஸ்ட் செஞ்சுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கேக்குது? உங்களோட ஜாப் பத்தி அங்க இருக்குதா? அந்த டெஸ்ட் வந்து கீழே லிங்க் இருக்கு பாருங்க சாட் பாக்ஸ்ல, அந்த லிங்க் தட்டி நீங்க அந்த டெஸ்ட் செய்யலாம். நீங்க அந்த டெஸ்ட் செஞ்சு முடிச்சுன்னா உங்களோட கோட்லாம் வந்துரும். அப்புறம் உங்க கோட்லாம் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஜாப் கேட்டகரி அங்க வரும். உங்களோட ஒவ்வொரு கோட் அக்கா கன்வென்ஷனலா இருக்கிறது வந்து டேஞ்சரஸா? வாட் யூ மீன் பை டேஞ்சரஸ்? ஏன்னா நம்ம என்னது ரொம்ப என்ன சொல்லுவாங்க தராத்தூரா எல்லாம் செய்யறது வந்து சில பேத்துக்கு இரிட்டேட்டிங்கா ஃபீல் ஆகும். இப்ப என் புக்கு இப்படிதான் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அப்புறம் என் ஜாமான்லாம் எங்க இப்படிதான் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறவங்க தான். இப்ப நான் அந்த மாதிரி தான் கன்வென்ஷனல்னா. சோ அது சில நேரத்துல வந்து இந்த என்ன சொல்லுவாங்க நம்ம அது சமாளிக்கிறது அந்த மாதிரி. கேன் இட் பிரீட் டு ஓசிடி? அதை கேட்க வரேன். ஓகே சோ அது வந்து நம்ம வேற டாபிக் போயிடுச்சு. அது வந்து மென்டல் ஹெல்த் டிசார்டருக்கு போயிடுச்சு. ஓகேவா. இந்த பர்சனாலிட்டி வந்து நம்மனால வந்து மேனேஜ் பண்ற முடியற வரைக்கும், நம்மளால பாத்துக்கிற வரைக்கும், நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற வரைக்கும் அது எந்த வகையிலும் டேஞ்சர் இல்ல. நீங்க திராத்துரா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? அப்பதான் வந்து மத்தவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே இப்படி புக்கு இப்படிதான் இருக்கணும்னா இப்படிதான் சூசல் பண்ணி வைக்கணும். ஓகே தேங்க் யூ. நீங்க இமோஷனலா டிஸ்டர்ப் ஆகி ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட பர்சனாலிட்டி வந்து உங்க லிமிட் கிராஸ் பண்ணிடுச்சு, மத்தவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு, அவங்களோட இமோஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா தான் அது டேஞ்சர் அப்படி சொல்லலாம். ஓகே அது வந்து வேற பார்ட் போயிடுச்சு. ஓகே சரி. சோ இப்போ நீங்க உங்களோட அந்த ஓநெட் டெஸ்ட் முடிச்சோன்னே நீங்க பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்து உங்களோட கோடுக்கு தகுந்த என்னென்ன வேலைன்னு வரும். 5 கேட்டகரியா இருக்கும். லோல இருந்து லைக் நீங்க வந்து குறைவான இன்வால்வ்மெண்ட் பண்ற வேலையில இருந்து ஹை ப்ரொஃபஷன் வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. சோ அதை நீங்க போயிட்டு ஒன்னொன்னா தட்டி பாத்துக்கலாம். ஓகே அந்த வேலைதான் இருக்கும். இந்த மாதிரி லைக் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருந்தா என்ன மாதிரி வேலை, சோ ஒவ்வொரு கோட்டுக்கும் அங்க இருக்கும். ஒன்னொன்னா நீங்க போயிட்டு படிக்கலாம். ஓகேவா. சோ இப்ப இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் நாங்க கொடுத்துட்டோம். பர்சனாலிட்டினா என்னால இருந்து ஆரம்பிச்சு நம்மளோட டெஸ்ட் வரைக்கும் செஞ்சுட்டோம். ஓகேவா. இந்த டெஸ்ட் வந்து ஜஸ்ட் டூல் தான், ஒரு டூல் தான். நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு டூல் நம்மளுக்கு வந்து ஓகே நம்மளோட பர்சனாலிட்டி இப்படி, சோ இந்த மாதிரியும் நம்மள வந்து வேலை தேடலாம், இந்த மாதிரி பர்சனாலிட்டி இருந்தோமாக்கா இந்த மாதிரி ஒர்க்கிங் என்வரன்மெண்ட் நம்ம ஃபிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு புரியறதுக்கு ஒரு டூல்ஸ் தான். ஓகேவா. இதுதான் மெயினா வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ரிமெம்பர் கேர் இஸ் அ பாசல். ஓகேவா. பாசல் வெறும் பர்சனாலிட்டி மட்டும் இல்ல, உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட வேல்யூஸ், நம்மளோட இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே பேஸ் பண்ணி. ஸோ இப்போ நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணணும், ஸ்கூல் டைம்ல இருந்து உங்களோட பர்சனாலிட்டி இப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க வந்து ஸ்கூல் டைம்லயே ஆரம்பிச்சிடணும். ஓகே என்னோட கேரக்டர் வந்து நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் பர்சன் அப்படின்னா நான் வந்து நாளைக்கு ஒரு ஒரு டிசைனர் ஆக போறேன், இல்ல நான் ஒரு ஆர்டிஸ்டா ஆக போறேன், இல்ல சம்திங் நான் ஒரு இந்த மாதிரி ஃபீலுக்கு நான் போக போறேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஸ்கூல் டைம்ல இருந்து அந்த உங்களோட சூஸ் பண்ற ஸ்ட்ரீம் என்ன சூஸ் பண்ணணும், அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச இதா இருக்கும். ஓகே செமி விஷுவல் எடுக்கலாம் ஸ்கூல் டைம்லயே. அப்புறம் உங்களோட ஸ்கில்ஸ் நீங்க அங்கேயே வளர்த்துக்கலாம். அங்கேயே நீங்க ஆர்ட் கிளாஸ் எல்லாம் போகலாம், இல்ல டான்ஸ் கிளாஸ் எல்லாம் போகலாம் இந்த மாதிரி. ஸோ இதுக்குதான் வந்து நம்மளோட என்ன சொல்லுவோம், நம்மளோட பர்சனாலிட்டி வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் இப்ப நீங்க முதல்ல கேட்டிருக்கலாம், ஏன் இப்பயே நாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இதுக்குதான் இப்பயே தெரிஞ்சுக்கணும். சோ நீங்க ஸ்கூல்ல இருந்தே அதை நீங்க வலுப்படுத்திட்டு வரலாம். அது நீங்க இன்னும் இது பண்ணலாம். என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே என்னோட கேரக்டர் இப்படி, நாளைக்கு நான் இந்த மாதிரி ஃபீல்டு தான் என்னால வேலை செய்ய முடியும். ஸோ நான் இப்பயே என்ன பண்ணணும், இப்பல இருந்து என்னோட நான் வளர்த்துட்டு வரணும். அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிகிரி இதுல கண்டினியூ பண்ண போறீங்க, இல்ல இந்த வேலைக்கு போக போறீங்க. ஸோ உங்களோட பாத்வே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப நான் வந்து ஒரு கவுன்சிலர் ஆக போறேன்னா என்னோட ஸ்கூல் டைம்ல இருந்து நான் என்ன பண்ணணும், நான் இந்த காஸ்ட் போகணும், நான் ரீடிங் காஸ்ட் போகணும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து டிப்ளமா இதுக்கு சூஸ் பண்ணணும். அப்படி டிப்ளமாலனாக்கா மேபி டிப்ளமா இன் சைக்காலஜி செய்யலாம், இல்ல வேற ஏதாச்சும் டிப்ளமா செஞ்சுட்டு தென் அதுக்கப்புறம் வந்து நான் கவுன்சிலிங் போகலாம். அந்த மாதிரி சொல்லி நம்மளோட தெரிஞ்சிடும். நம்மளோட பர்சனாலிட்டி எதுல டாமினா இருக்கும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்கில்ஸையும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வேல்யூவும் நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா. புரிஞ்சிருச்சா. ஒரு கன்க்ளூஷன், இன்னைக்குள்ள செக்ஷனோட கன்க்ளூஷன்.
Okay, so now we are open for Q&A. இப்போ நீங்க உங்க மைக்கை வந்து அன்மியூட் பண்ணி பேர் இன்ட்ரோ பண்ணிட்டு நிறைய then கேள்விகள் முதலே வந்துருந்துச்சு சினியா. சில பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆனா நிறைய முதல் கேள்விகள் சில முத யாரோ ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க? முத பிரேமா கேள்வி கேட்டிருந்தீங்கம்மா. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? மறுபடியும் அந்த கேள்வி ரிப்பீட் பண்ணலாமா? அக்கா என் பேர் ஷாம்னிக்கா. பிரேமா என் அம்மா பேரு. சாரி ஓகே, நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்க. கேள்வி ஃபார் எக்ஸாம்பிள்க்கா இப்போ வந்து எனக்கு வந்து இன்வெஸ்டிகேட்டர் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் வந்து வந்து டாமினண்டா இருக்கு. ஓகே, அந்த attitude எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா பட் ஐ அம் நாட் தட் மச் குட் இன் சயின்ஸ். ஓகே, உங்களோட ஐடா ரொம்ப கூடியா இருக்கா? என்னக்கா? உங்களோட ஐடா ரொம்ப கூடியா இருக்கா இல்ல ஒன் ஆஃப் த ஆலன் கோட்டா இருக்கா ஐ? இல்ல ஆக்சுவலி எல்லாமே சேமா இருக்கு. எல்லாமே சேமா இருக்கு. ஓகே ஓகே, இது என்ன என்ன இந்த ஓகே இது என்ன மீனிங்னாக்கா, ஆக்சுவலி வந்து இந்த டெஸ்ட் செய்யும் போது வந்து நம்ம அந்த வேர்ட் யூஸ் பண்ணேன், கொங்க்ருவன்ட் சொல்லி யூஸ் பண்ணேன். ஓகே, மேபி நீங்க அந்த டெஸ்ட் செய்யும் போது ஏற்கனவே செஞ்சனாலையோ இல்ல அந்த கேள்வியில உங்களுக்கு பார்க்க ஈஸியா இருக்கும் போது நீங்க ஆன்சர் பண்ணும்போது எப்படி சொல்றது, ரொம்ப உங்களுக்கு ஃபேர் ஆன்சர் பண்ணி பண்ணீங்க, லைக் ஏதோ லைக் தேம்பா பண்ணிட்டு போற மாதிரி ஆன்சர் பண்ணிருக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா வந்து நீங்க ரொம்ப யோசிச்சு அதை ஆன்சர் பண்ணிருக்கலாம். இல்ல உங்களுக்கே உங்க செல்ஃப பத்தி கொஞ்சம் மிஸ்டீரியஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ஒரு டெஸ்ட் மட்டும் உங்களோட பர்சனாலிட்டியை வந்து ஐடென்டிஃபை பண்ணிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. there's a lot of test. மேபி நீங்க வேற டெஸ்ட் செஞ்சு பார்க்கலாம், அதுல எப்படி வருது அப்படின்னு கூட நீங்க பார்க்கலாம். ஓகேவா? பிரேமா ஷாமினி ஆக்சுவலி வந்து இன்வெஸ்டிகேட்டிவ்ன்றது வந்து சயின்ஸ் ரிலேட்டடா இருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இன்வெஸ்டிகேட்டிவ் வந்துட்டு அவங்களோட கேரக்டரிஸ்டிக் எப்படின்னா நிறைய திங்க் பண்ண பிடிக்கும். டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு விஷயம் பாக்குறதா இருக்கட்டும், ரொம்ப திங்கரா இருக்கிறதுனால அது வந்துட்டு நாட் நெசசரிலி நீங்க வந்துட்டு சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல நாட் நெசசரிலி வந்துட்டு அது பேர் என்னது சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல தான் நான் சயின்ஸ்ல பழையா இருந்தாதான் வந்து நான் இன்வெஸ்டிகேட்டிவா இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? இது புரியுதாடா? ஓகேக்கா, நோட்டட்க்கா. சீனியர் சொன்ன மாதிரிதான் எல்லாமே டிக்கட்டா இருக்கிற ஆன்சர்ஸ் வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துட்டு யூ யோர் செல்ஃப் வந்து உங்களோட செல்ஃப்ல வந்து ஒரு சின்ன கிளாரிட்டி குறைவா இருக்கலாம். மேபி இந்த டைம்ல வந்து அந்த என்வாயரன்மெண்ட் சிச்சுவேஷனா இருக்கலாம், பேரண்ட்ஸ் இருக்கலாம், கூட இருந்து நிறைய பேர் உங்க கூட பேசுறப்ப இது கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க நிறைய யோசிச்சிருக்கலாம். சோ இதை வந்து நீங்க தனியா உட்காந்து செய்யறப்ப பொறுமையா உட்காந்து செஞ்சு பாருங்க. மேபி ஆன்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து அந்த டைம்ல ஒரு டைம்க்கு வந்து நம்ம ப்ராஜெக்ட் அந்த அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மீனிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சரியா? ஓகே, ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்டிருக்காங்க பிலோ வந்து பட் இஃப் தட் இஃபெக்ட் someone means narciss, right அக்கா? இது என்ன கேள்வியோட கண்டினியூஷன்மா? இது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, தென் அதோட கண்டினியூஷன் கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு அந்த ஓசிடி சொல்லியிருந்தால அத வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து பர்சனாலிட்டி டிசார்டருக்கு போயிருது. சோ நம்ம டாபிக்கோட அவுட் ஆயிரும். வேற ஏதாச்சும் கேள்வி? அக்கா இப்போ எனக்கு வந்து SCA கிடைச்சிருக்கு. பட் வந்து இ வந்து லைக் டிக்கட் வித் ஏலா ஒரு 2 மார்க்ஸ் அந்த மாதிரி. சோ மேமா இதுக்கு முன்னாடி செஞ்சப்ப SEC கிடைச்சிச்சு, பட் இப்போ SCA. ஓகே, சோ கேள்வி என்னன்னா சோ என் பிளான் வந்து டு பிகம் மேத்ஸ் லெக்சரர் ஆர் அக்கவுண்டன்ட். சோ இதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, மேத் லெக்சரரும் சரி இல்ல ஒரு அக்கவுண்டனும் சரி அவங்களுக்கு என்ன இருக்கணும், அவங்களுக்கு என்ன மாதிரி பர்சனாலிட்டி இருக்கணும், இல்ல அவங்க அந்த ஒர்க்கிங் போயிட்டு அப்புறம் நீங்க லெக்சர்னு சொல்லிட்டீங்க, லெக்சரர் வந்து வேலை செய்யும் போது அவங்களுக்கு என்ன மாதிரி பர்சனாலிட்டி தான் இருக்கும்? அந்த சோஷியலைஸா இருக்கணும், எது செஞ்சாலும் கரெக்டா நீட்டா செய்யணும், அப்புறம் டிஃப்ரெண்டா யோசிக்கணும்ல, லைக் என்ன சொல்றது,
the way to sampaikan the ilmu கொஞ்சம் different யோசிக்கணும். ஓகே சோ அப்ப அந்த பர்சனாலிட்டி உங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. then the answer is within yourself. ஓகே சோ நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டா. அத நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம்ல, அந்த 5 கிரைட்டீரியாஸும் பாப்பாங்க, not solely on personality only, because உங்களோட டேலண்ட் பாப்பாங்க, உங்களோட ரிசல்ட்ஸ் பாப்பாங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் உங்களோட like core values இதெல்லாமும் தான் பாப்பாங்க. சோ இது எல்லாமே வந்து டேலியா இருந்துச்சுன்னா definitely you can go for what you wishing to do lah. Okay, thank you. வெல்கம். வேற ஏதாச்சும் கேள்விகள்? ஓகே ஈத்தன் சாமுவல் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா யூ சே தட் யூ ஆர் ஸ்டடிங் இன் UM. எஸ். ஓகே நான் என்ன கரியர் பாத்வே எடுத்தேன்னா, ஓகே நான் வந்துட்டு என்னோட செல்ஃப் வந்துட்டு மெட்ரிகுலேஷன் செஞ்சிருந்தேன். மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு டிகிரி இன் கவுன்சிலிங் செய்யறேன். நான் SPM படிக்கிறவ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். மெட்ரிகுலேஷன் வந்து நான் அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட். அண்ட் தென் வந்து இப்போ வந்து கவுன்சிலிங் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபியூச்சர்ல வந்துட்டு குட் பி கவுன்சிலர் தான், ஆனா வந்துட்டு மேபி PhD வரைக்கும் கண்டினியூ பண்ணிருக்காங்க சான்சஸ் இருக்கலாம். ஸோ இதுதான் ஈத்தன் சாமுவல். அண்ட் சுனிதுர்காவும் வந்துட்டு ஆக்சுவலி ஷீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் மெட்ரிகுலேஷன், பட் ஆனா அவங்க வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருந்து வந்திருந்தாங்க இல்லையா சீனியர்? எஸ், நான் மெட்ரிகுலேஷன் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம், தென் ஐ கோ ஃபார் டிகிரி இன் கவுன்சிலிங்ல. ஆக்சுவலி டிகிரி இன் கவுன்சிலிங் வந்து UM-ல இருக்கு, மற்ற யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. பட் மெயின்லி வந்து மற்ற யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சைக்காலஜில இருக்கும். டிகிரி இன் சைக்காலஜி UKM-ல இருக்கு. அண்ட் தென் டிஃப்ரெண்ட் சைக்காலஜி பிரிச்சு UMS-ல இருக்கு. கவுன்சிலிங் வந்துட்டு மெயினா வந்துட்டு UMT-ல ஆஃபர் பண்றாங்க, UUM ஆஃபர் பண்றாங்க. ஸோ சில இதுல வந்து எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கும். UPSI-ல UPM-ல இதெல்லாம் வந்து எஜுகேஷன் பேஸ்டா இருக்கும். அண்ட் தென் வந்து சில யூனிவர்சிட்டியில வந்துட்டு ஓப்பன் மார்க்கெட், பை யூனிவர்சிட்டி மலையாள வந்து ஓப்பன் மார்க்கெட்ல இருக்கும். ஸோ இந்த இதுல வந்துட்டு நீங்க டீச்சர் ஆக முடியாது கவுன்சிலிங் செஞ்சீங்கன்னா, அதாவது UUM-ல படிச்சீங்கன்னா, ஏன்னா பிகாஸ் ஓப்பன் மார்க்கெட். பட் இஃப் யூ வாண்ட் டு டூ டீச்சிங் செய்ய போறீங்கன்னா நீங்க வந்து இக்கிசாஸ் செய்யணும்ல, டீச்சிங் 1 வருஷம் டிப்ளமா செய்யணும். So any other questions? Any advice for IAR to win black marks? என்ன மாதிரி அட்வைஸ் நீங்க எதிர்பார்க்கறீங்க? win black marks mask so ASE. ஸோ விலோஷினி உங்களுக்கும் அதே தான். நீங்க என்ன மாதிரி கேள்வி கேட்டாதான் எங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். பிகாஸ் அட்வைஸ் வந்துட்டு முதல்ல அவ்வளவு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அது எல்லாமே கன்சிடர்ஸ் அட்வைஸ்லாம். ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, why UPU never include psychology course? What are the other pathway to study psychology other than matrix and STPM? Before this I planned to do STM, but now I scared for vaccination. Okay, STPM செய்யலாம் நினைச்சீங்க, பட் வேக்சினேஷனுக்கு actually to be honest, vaccination அந்த syringe needle-க்கு பயப்படல, அந்த சைடு எஃபெக்ட் தான் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஒன் ஃபார்மால குத்தி இருக்கேன். இட்ஸ் சம்திங் லைக் எறும்பு கடிக்கும் மாதிரி தான் இருக்கும், ஆனா அந்த சைடு எஃபெக்ட் தான்க்கா எனக்கு பயமா இருக்கு. ஆக்சுவலி நீங்க பயந்தீங்கனாக்கா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குனாக்கா அவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஊசி குத்துவாங்க. ஓகேவா? ஸோ நீங்க எங்க போனாலும் இப்ப மனுஷன் அதை ஊசி குத்தி தான் ஆகணும். நாட் ஒன்லி STPM, நீங்க என்ன செஞ்சாலும் ஊசி குத்தி தான் ஆகணும். ஓகேவா? அதுக்கு STPM, அதுக்காக நீங்க STPM போக மாட்டேன்னு சொல்றது வந்து அப்படி சொல்ல முடியாது. உங்களுக்கு STPM போகணும்னா நீங்க போகலாம், ஊசிக்குன்னு எனக்கு பயப்பட. நீங்க யூனிவர்சிட்டிக்கு போனா கூட இப்ப அங்க ஊசி குத்தி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ நம்ம சீனியர் சொன்னாங்க, நீங்க கொஸ்டின் வந்து அன்மியூட் பண்ணிட்டு அண்ட் தென் உங்க கேமரா ஆன் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம் சொன்னாங்க. as I said before, 2-way இன்டராக்ஷன் மாதிரி இருக்கும். இப்போ நாங்க ஏதோ ஃபோன் பார்த்துட்டு கம்ப்யூட்டர் பார்த்துட்டு பேசுற மாதிரி இருக்கு. ஷாமினி, ஆக்சுவலி நீங்க கேட்டிருந்தீங்க எதனால வந்து சைக்காலஜி கோர்ஸ் வந்து அந்த UPU போடலன்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்து சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் வந்து டிகிரி லெவல்ல தான் இருக்குமா, டிப்ளமா லெவல்ல இல்ல. ஸோ நீங்க வந்து டிகிரி லெவலுக்கு போறப்பதான் வந்து சைக்காலஜி இல்லைன்னா வந்து வேக்சினேஷன் கவுன்சிலிங்கை வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிகம் சைக்காலஜிஸ்ட் நீங்க வந்து அட்லீஸ்ட் மாஸ்டர் வந்து பர்சியூ பண்ணிடணும். அண்ட் கவுன்சிலிங்கா இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஃப்டர் டிகிரி நீங்க வந்து ரிஜிஸ்டர் கவுன்சிலரா வந்து அப்ளை பண்ணலாம் அந்த லைசன்ஸ்க்கு. ஓகேவா?
அண்ட் அஃப்கோர்ஸ் சீனியர் சொன்ன மாதிரி தான் உங்களோட பயம் தான் வந்து உங்களை ஆட்டி படைக்குது. ஸோ நீங்க உங்க பயத்தை தாண்டி நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா இன்னும் பெட்டரா வந்து நடக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு ஓகே ஷர்வின் சொல்லியிருந்தீங்க வாட் டு டூ when your parents doesn't allow us to study on your personality. ஸோ அதாவது ஷர்வின் இது வந்து உங்களோட வாழ்க்கை தெரியுமா? ஸோ 60 வருஷம் வந்து நீங்க தான் வேலை செய்ய போறீங்க, நீங்க தான் வந்து அதை கண்டினியூ பண்ண போறீங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட டைம் டு ஸ்பீக் அப். உங்களுக்கு அந்த அசர்ட்டிவ்னஸ் இருக்கணும். அதாவது இல்லம்மா யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் why you like this, why you want to do this. You have to be very கான்ஃபிடென்ட்டா உங்க அப்பா அம்மாவை வந்து பெர்சுவேட் பண்ண தெரியணும். உங்களுக்கு பிடிச்சதை நீங்க கேட்டா மட்டும்தான் அப்பா அம்மாவுக்கு தெரியும். பிகாஸ் அப்பா அம்மா வந்து என்னைக்குமே உங்களுக்கு பெஸ்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ நீங்க உங்க சைட்ல இருந்து விளக்குனீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு உங்க அப்பா அம்மாவும் புரிஞ்சுக்குவாங்க இல்லையா ஷர்வின்? இல்ல வேற ஏதாவது பர்சனலா உங்களுக்கு நிறைய ஏதாவது இருந்துச்சுன்னா யூ கேன் டைரக்ட்லி கான்டாக்ட் எனி ஆஃப் அவர் ஃபெசிலிட்டேட்டர். இல்ல என்னையும் சீனியர் துர்காவுக்கும் கூட நீங்க மெசேஜ் பண்ணலாம். லேட்டர் கடைசியில வந்து நாங்க எங்களோட நம்பர்ஸ் போடுறோம். ஓகேவா? ஷர்வின், இஸ் தேர் எனிதிங் யூ வாண்ட் டு டெல்? You can just drop it in box சொல்லலாம். Okay. Psychologist is a demanding career because my parents say no, it's not demanding. Video cinema. என்ன சொல்றீங்க? இன்னும் லைக் இன்டராக்டிவா இருக்கும், உங்க ஒன்னு கான்ஃபிடென்ட்டா இருக்கும் கேள்வி கேட்கறதுக்கு. டைனிதா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பவானி. அக்கா I'm planning to go for because I'm interested in mathematics. Okay, Dayanita வந்து I'm planning to for math because I'm interested. Okay, அதாவது உங்களுக்கு வந்து மேத்ஸ் ரிலேட்டடா போகணும்னு ஆசை பிகாஸ் உங்களுக்கு வந்து interested in mathematics, but for my family wanted to go for medic. Like medic, I like medic also, but got biology, physics, C+ and maths A. அம்மா மெடிக் போறது வந்துட்டு ஓகே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, அது சரிதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா வந்து மினிமம் ரிக்வயர்மெண்ட் இருக்கும்ல மெடிக் போறதுக்கு. பிகாஸ் மெடிக்லாம் வந்து டிகிரி லெவல்ல இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீ யூனிவர்சிட்டி வந்து நீங்க என்டர் பண்ணணும். ஸோ ப்ரீ யூனிவர்சிட்டியில இருக்கிறப்ப நீங்க எந்த மாதிரியான கோர்சஸ் நீங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்க்கணும். எந்த டிகிரி சேரையும் உங்களோட எஸ்எம் கண்டிப்பா திரும்ப பார்க்க தான் செய்வாங்க. ஸோ மினிமம் வந்து இதெல்லாம் ரிக்வயர்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து மறுபடியும் அதை வந்துட்டு கிளியர் பண்ணணும். அதாவது இந்த காஸ்ட் வந்து நம்ம திரும்ப போக முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு கோ அண்ட் சர்ச் இன் இதெல்லாம் கூகுள். ஸோ சீனியர் நீங்க ரேஸ் ஹேண்ட் பண்ணியிருந்தீங்க, ஏதாவது பேச போறீங்களா? யூ கேன் ஆக்சுவலி. இல்ல அவங்க டயானிதா கேள்வி கேட்டிருக்காங்களா அந்த மெடிக் போறதுக்கு. மெடிக் போறதுக்கு வந்துட்டு கண்டிப்பா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோல வந்து B+ வச்சிருக்கணும். அவங்க பிசிக்ஸ்ல C+ அவங்க என்னதான் போய் மெட்ரிகுலேஷன் எங்க போயிட்டு நல்ல ரிசல்ட் எடுத்தா கூட she cannot pursue medicine. அவங்க அப்ளையே பண்ண முடியாது. அதான் பிகாஸ் அந்த மினிமம் ரிக்வயர்மெண்ட் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல. எஸ், அக்கார்டிங் டு மெடிக்கல் போர்ட்ல கேன் சீனியர் EPU requirement அதானே. ஓகே, எஸ். ஸோ ஓகே, அடுத்து வந்து வின் பிளாக் நோ அக்கா ஆஸ் அபவுட் வாட் காஸ் ஐ கேன் சாய்ஸ் ஃபார் மை pengajian tinggi. அதாவது நீங்க என்ன மாதிரி காசஸ் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா வின்? ஸோ ஏன்னா முதல்ல நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால லைக் நிறைய இது பர்சனாலிட்டிக்கு இது இதெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். என்ன முதல் அந்த செஞ்சிருந்தீங்க தெரியுமா? அந்த லிங்க்லயே வந்துட்டு த நெக்ஸ்ட் ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்ன கேரியர்ஸ் வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த கன்சிடர் பண்றப்பல அந்த இடத்துல வந்து இப்ப வந்து கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு வருதுன்னா கிராஃபிக் டிசைனிங்க்கு நீங்க என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணலாம். புரியுதா வின்? சைக்காலஜி இட்ஸ் நாட் வாட் டு யூ திங்க்? சைக்காலஜிஸ்ட் இஸ் நாட் அ டிமாண்டிங் career. Parents said no, it's not demanding. What do you think அக்கா? ஸோ சினியதுர்க்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ? பிகாஸ் நீங்களா வந்து இப்போ ஒர்க் லைஃப் அந்த இதுல ஃபீல்ட்ல இருக்கீங்க. ஸோ ஷுட் பி யோர் ஆன்சர் வுட் பி பெட்டர். ஓகே, இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்றேன். என்னோட சின்ன ஒரு ஸ்டோரில நான் வந்து SPM வந்து 11 days எடுத்தேன், 1B+. ஓகே, அண்ட் தென் ஃபேமிலி சர்க்கிள் ஆஃப் பீப்புள் எல்லாமே சொன்னாங்க ஓகே மெடிசன் கண்டினியூ பண்ண அப்படி சொன்னாங்க. எனக்கு மெடிசன் பிடிக்காது, இன்ஜினியரிங் பிடிக்காது, எனக்கு இந்த மாதிரி பேர் உள்ள
ஆளுங்க பேசுற அந்த பேர் உள்ள காசஸ் தான் எனக்கு பிடிக்காது. பட் என்னால வந்து அதை செய்ய முடியும், பட் எனக்கு பிடிக்கல அந்த காசஸ்லாம். ஓகே, தென் ஐ கோ ஃபார் மெட்ரிகுலேஷன். அப்புறம் மெட்ரிகுலேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ கோ ஃபார் மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு வந்து கூட ரிசல்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஐ காட் ஆஃப்லைன். அண்ட் தென் ஐ வாஸ் ஒர்க்கிங்லாம் ஃபார் 3 months பீரியட் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப அங்க வந்து சிட்டி எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன். அங்க வர அந்த டிரைவர் அங்கிள் வந்து சொன்னாங்க FM 11 எடுத்துட்டு அண்ட் தென் மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு என்ன மெடிசன் போகாம என்ன அப்ளை பண்ணிருக்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன் கவுன்சிலிங் சைக்காலஜி இந்த ஃபீல்ட் போறேன், அதை அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சார் அதுல என்ன இருக்கு உனக்கு, நீ அதை படிச்சு என்ன பண்ண போற, ஏன் மெடிசன் போகாம போய் அதெல்லாம் படிக்கிறேன்னு. அங்கிள் நீங்க என்ன அங்கிள் படிச்சீங்கன்னு கேட்டேன். அவர் நான்லாம் எங்க படிச்சானால தான் இந்த வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. ஓ சரிங்க அங்கிள், நான் படிச்சு முடிச்சு நாளைக்கு உங்களை மாதிரி ஆளுங்க தான் உதவி செய்யுங்க அங்கிள், நான் எனக்கு வேலை கிடைச்சது நான் அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன் அங்கிள் அப்படி சொல்லிட்டு ஓகே முடிஞ்சு. அண்ட் தென் ஐ கண்டினியூ இன் கவுன்சிலிங் யூஎம் கவுன்சிலிங் படிக்கும் போது நிறைய பேர் சொன்னாங்க, ஈவன் மை ரிலேட்டிவ் கூட கேட்டாங்க அவன்கிட்ட காசு இல்லையா, வா நான் மெடிசன் படிக்க வைக்கிறேன் அப்படிலாம் சொன்னாங்க. பட் அவரே வந்து அவர் பிள்ளைய வந்து பணக்காரரு, ஆனா வந்து டீச்சிங் தான் படிக்க வைக்கிறாரு. நான் கேட்டேன் நீங்க உங்க மகளை டீச்சிங் படிக்க வைக்கிறீங்க, அவங்கள மெடிசன் படிக்க வைக்கலாமா அப்படின்னு கேட்டப்ப விஜய் ஷடா. ஓகே, தென் ஐ கண்டினியூ 4 வருஷம் படிச்சு முடிச்சேன். இது மாதிரி தான் நிறைய கேள்விகள் வந்துச்சு. படிச்சு முடிச்சோன்னா ஒரு 7 மாசம் இந்த வேலையை நான் தேடிட்டே இருந்தேன். ஆனா கண்டிப்பா இந்த ஃபீல்ட்ல தான் போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இருந்துச்சு. ஐ அப்ளைட் ஃபார் ஆல் த பிரைவேட் செக்டர்ஸ். மலேசியால இருக்கிற எல்லா பிரைவேட் கவுன்சிலிங் சைக்காலஜி செக்டர்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே ஒண்ணு விடாம, பிகாஸ் வி ஆர் ஓப்பன் மார்க்கெட். ஸோ எல்லாத்துக்குமே என்னோட இமெயில் அனுப்பி ரெசுமி அனுப்பி எல்லாத்துக்கும் கவர் லெட்டர் எல்லாமே அனுப்பி 7 months. நானே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். 7 months வேலைக்கு போயே ஆகணும், என் ஃபேமிலி நான் பார்த்துக்கிட்டே ஆகணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 7 months ஆனிச்சு. ஸோ ஆஃப்டர் 7 months எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. ஜேபில வந்து ஸ்பெஷல் நீட் டீச்சரா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. ஓகே, அந்த இடத்துல வந்து மினிமம் டீச்சிங் தான், எனக்கு டீச்சிங்ல கொஞ்சம் பிடிக்கும். ஆனா எப்படி என்னோட கவுன்சிலிங் நான் அங்க இன்புட் பண்றது அப்படின்னு நான் யோசிச்சேன். ஓகே, ஸ்பெஷல் நீட்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாரு, ADHD, ஆட்டிசம், லேர்னிங் டிசபிலிட்டி, ரொம்ப ஹைப்பரா இருக்கிறவங்க, இந்த மாதிரி வருவாங்க. இதையும் நாங்க படிச்சோம். திஸ் இஸ் சைக்காலஜி தான், இதெல்லாம் மென்டல் டிசார்டர் சொல்லுவாங்க. ஸோ அங்க போய் என்னோட இதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். 10 months அங்க வேலை செஞ்சேன். திடீர்னு பெண்டமிக் வருமா, பெண்டமிக் வராது முன்னுக்கே வந்து KKMல வந்து மெஸ்வீப்னு ஒண்ணு இது இருக்கும். அது வேணா தெரியணும்னாக்கா நீங்க போய் கூகுள் பண்ணுங்க. அங்க வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்த மாதிரி கவுன்சிலிங் வேணும், ஆனா வந்து இஃப் உங்களுக்குலாம் தெரியணும்னாக்கா கவர்மெண்ட் செக்டர்ல JKM தவிர KKMக்கு எல்லாம் வந்து கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. ஆனா வந்து JKMல மட்டும் தான் இருக்காங்க. அதாவது ஜபத்தன், கசியாத்தன், நெக்ரிலையும் KKMலயும் இருப்பாங்க. பட் KKMல கூட மெடிசன் பண்ண டாக்டர்ஸ் தான் வந்து கவுன்சிலிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஸ்டாஃப்க்கு மட்டும் தான். அவங்களுக்கே அதுனா என்னன்னு தெரியாம இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுல செஞ்சாங்க. அப்ப எங்களை எடுத்தாங்க. இப்ப நான் 10 months கான்ட்ராக்ட்ல முடிச்சுட்டேன். இப்ப இந்த பெண்டமிக்ல வந்து யாரோட வேலைலாம் ரொம்ப கூடியா இருக்கு, நாங்களும் இப்ப ஃப்ரண்ட் லைனர்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு தெரியாது. இப்ப அம்மா அப்பா சொல்றாங்க சைக்காலஜிலாம் என்னது அப்படின்னு, வெளிநாட்டுல போய் பாருங்க. சைக்காலஜி கவுன்சிலிங்னா எவ்வளவு பேரு அந்த வேலைக்கு அவ்வளவு பேர் அதை போய் தேடுறாங்க. இப்ப நம்மளோட இடத்துல எவ்வளவு சூசைட் நடக்கு தெரியுமா, ஒவ்வொரு நாளுக்கும் எவ்வளவு சூசைடல் கேசஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஃபியூச்சர்ல போக போக இந்த IT வருது, பெண்டமிக், வேலையோட இது ப்ரெஷர் எல்லாமே சேர்ந்து எல்லாமே ஒரு கவுன்சிலர் தேடி போவாங்க. ஏன்னா ஆளுங்களுக்கு மத்தவங்ககிட்ட பேசுறதுக்கு நேரமே இல்லை. எப்பயுமே வந்து போனு கேஜெட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. அப்ப நம்ம யாரு எதை ஷேர் பண்ணா கூட அவங்க கேட்க மாட்டாங்க. இப்ப இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் கவுன்சிலிங் படிக்கணும், சரி சைக்காலஜி படிக்கணும் கண்டிப்பா தேவைப்படும். இந்த மாதிரி போய் விளக்குங்க அப்பா அம்மா கிட்ட. எஸ்பெஷலிக்கா இந்த பெண்டமிக்லக்கா லாட்ஸ் ஆஃப் சைக்காலஜி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி, சைல்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இப்ப சைக்காட்ரிஸ்ட்னா லைக் டிமாண்ட் தான் இருக்கு, அது இப்ப பெண்டமிக்ல. ஓகே, கரெக்ட் தான் ஷாமினி. அண்ட் தென் டு ஆட் ஆன் சீனியர் துர்காஸ் இதெல்லாம் சீனியர் சிவமணி நான் கொஞ்ச நேரத்தில் அதை பற்றி பேசுகிறேன். அண்ட் தென் டு ஆட் ஆன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்துட்டு மந்திரி பம்பாங்கன் வனிதாடன் இது அவங்க சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மலேசியாவில் வந்து 11,000 இது இருக்காங்க, 11,000 ரிஜிஸ்டர் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ஆனா வந்து ரிஜிஸ்டர் கவுன்சிலர்ஸ் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்றது இல்லை. பிகாஸ் வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து மலேசியால வந்து இந்த மென்டல் ஹெல்த்க்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படலை. உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லலை, டினாய் பண்ணல. ஆனா வந்து ஸ்டில் இருக்கு, அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஒரு 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 கவுன்சிலருக்கு அட்லீஸ்ட் வந்து 13,000 பேஷண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ஹேண்டில் பண்ணணும். ஒரு கவுன்சிலர் வந்து 13,000 பேஷண்ட்டை வந்து அவங்க ஹேண்டில் பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் வந்து நம்ம மலேசியா இருக்கு. அண்ட் இப்ப அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் இட் பிகம் ஒன் ஆஃப் த அப்ரைசிங் கெரியர்னு சொல்லலாம் மலேசியால. அண்ட் ஆஃப்கோர்ஸ் மென்டல் ஹெல்த் பத்தி சீனியர் சொல்லியிருந்தாங்க.
நீட் ஃபார் கவுன்சிலர்ஸ். எஸ், இப்போ உள்ள காலகட்டத்துல வந்து யார் யாருக்கும் என்னென்னமோ பிரச்சனை வருது மென்டல் ஹெல்த் ரிலேட்டடா. இப்பதான் வந்து நம்ம எல்லாமே ரொம்ப என்ன சொல்றது, இன்னும் அவேரா இருக்கும். இப்ப பாருங்க, நிறைய பேர் கூட சொல்லிருந்தாங்க, அக்கா எனக்கு ஓசிடி இருக்கு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லிருந்தாங்க. இதுக்கு முன்னுக்குலாம் வந்து ஓசிடினா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ பீப்புள் ஆர் கெட்டிங் அவேர் ஆஃப் அவங்களோட அவங்களோட மென்டல் ஹெல்த்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்னா என்னது, என்சைட்டினா என்னது, டிப்ரெஷன்னா என்னது அப்படின்னு சொல்லி தெரிய வரப்ப, okay, see, Shamini also saying that I got anxiety அக்கா. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தெரிய வரப்ப, அப்ப அது வந்து களையறதுக்கு, அது பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வேணும். அதுக்குதான் வந்து கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. இப்ப கவுன்சிலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் கவுன்சிலிங் போகணுன்றதை விட இப்ப நிறைய வந்து பி ஃப்ரெண்டு, அலியன் காசின்னு சொல்லிட்டு அந்த கால் வாய்ஸ், வெர்ச்சுவல் வாய்ஸும் வந்துட்டு கவுன்சிலர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இங்குள்ளவங்க யாருக்காவது ஏதாவது மென்டலின்னு சொல்ல முடியாது, இஃப் யூ ஃபீல் ஸ்ட்ரெஸ் இமோஷனலி, இட்ஸ் நாட் லைக் மச்சான் கவுன்சிலிங் வந்து மென்டல் டிசார்டர் இருந்தாதான் போகணும், இல்ல நான் ரொம்ப சிவியரா இருக்கேன் அதனாலதான் கவுன்சிலிங் போறேன் அப்படின்ற அந்த டாபிக், அந்த மீட்டை வந்துட்டு களைஞ்சிருங்க தயவு செஞ்சு. என்னன்னா ஓகே, அது களைஞ்சிருங்க. எதுவா இருந்தாலுமே சரி, உங்களுக்கு ஒரு லிசனர் வேணும்னா go and talk to someone. You can refer to any counselors. We are here to listen to you all. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து முக்கியமா இப்ப தேவைப்படுது. இதனாலதான் வந்துட்டு இப்ப அவ்வளவு சூசைடல் கேசஸ் வருது. நிறைய பேருக்கு இப்ப அங்குரான் இருக்கு, அதனால வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், அதனால வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஸ்ட்ரெஸ்லயே வந்து நிறைய பேரோட நார்மல் பாடி ஹெல்த்தே வந்து வீணா போய்கிட்டு இருக்கு. அதனால சொல்லிட்டு ஆனா எல்லாமே பாட்டில் அப் பண்ணி இமோஷன்ஸை வந்து உள்ள அடக்கி வச்சிருக்கிறதுனால அது ஒன் எக்ஸ்டென்ட் வந்துட்டு அவங்களுக்கு வேற சாய்ஸே இல்லை. நான் இறந்துட்டாதான், நான் சூசைட் பண்ணாதான் வந்து எனக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டா அதுக்கப்புறம் நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. நம்ம எல்லாம் சொல்றோம், நம்ம எல்லாம் அவேர்னஸ் வந்து பரப்புறோம். ஓகே, இந்த மாதிரி போஸ்ட் செய்யறோம், டிப்ரெஷன்னா பேசணும் அக்கா, நம்ம வந்து கான்சர்னா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க. ஆனா இங்க உள்ளவங்களை எத்தனை பேர் வந்து யாராவது இல்ல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா உட்காந்து கேட்கறதுக்கு இருக்கீங்க? பிகாஸ் நம்மளுக்கே வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஓடிட்டு இருக்கும். அப்ப அந்த பட்சத்துல வந்து இட் இஸ் குட், இட் இஸ் a need to search for a counselor or a psychologist. அப்ப வந்து உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டரா ஃபீல் பண்ணும். Sini Durga, do you want to add something? Okay, so sorry. ஏன்னா இப்ப அவங்க சொல்லிட்டே இருந்தாங்கன்னா தலையன் காசுன்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு தலையன் காசுல ஒரு கால் வந்துச்சு, பட் ஐ கேனாட் அட்டென்ட்லாம். ஸோ அவங்க வேற யாரும் கால் பண்ணிடுவாங்க. தலையன் காசுல என்னன்னு பாத்தீங்கன்னா 15999. உங்களுக்கு எனி இஷ்யூஸ் இருந்தாலும் ஏதாச்சும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கால் அண்ட் டாக் டு தேம். அங்க நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, நிறைய. உங்களுக்கு இந்தியன் கவுன்சிலர் வேணுமா ஜஸ்ட் சொல்லுங்க இந்தியன் கவுன்சிலர் வேணும் அப்படின்னு. சரி கேட்டாங்க மென்டல் ஹெல்த்னா என்னது, மென்டல் ஹெல்த்தும் நீட் ஆஃப் கவுன்சிலர் அப்படின்னு. ஸோ நான் ஹெட் ஆன் பண்ணிக்கிறேன். கவுன்சிலர்ஸ் நீங்க போய் பார்க்கணும்னாக்கா யூ ஹேவ் எனி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட்ஸ் இருக்கு, நீங்க வந்து அந்த டிசார்டர் டயக்னோஸ் பண்ணாத முன்னுக்கே யூ கோ யுவர் செல்ஃப் அண்ட் சீக் ஃபார் ஹெல்ப். டைரக்டா போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு சைக்காலஜிஸ்ட பார்த்துட்டு இல்ல சைக்காட்ரிஸ்ட பார்த்துட்டு டயக்னோஸ் பண்ணி லைஃப் லாங்கா வந்து மெடிசன் ஃபாலோ பண்ற சிச்சுவேஷன் போகாம இருக்கிறது தடுக்கிறதுக்கு தான் நாங்க கவுன்சிலர்ஸ் இங்க இருக்கோம். we are like in front, முன்னுக்கே நீங்க பின்னாடி உங்களோட ப்ராப்ளம் இன்னும் சிவியர் ஆகாது முன்னுக்கே உங்களுக்கு கவுன்சிலர்ஸ் வந்து லிசன் பண்ணி கைட் பண்ணுவாங்க. எப்படி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட்ஸை வந்து நீங்க கோப் பண்ணலாம், எப்படி உங்களோட இஷ்யூஸை வந்து கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி நீங்களே சொந்தமா போயிட்டு கூகுள்ல போயிட்டு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ ஐ எம் டயக்னோஸ் வித் ஓசிடி அப்படி சொல்லிட்டு நீங்க போய் டாக்டர்கிட்ட போனீங்கன்னாக்கா, சைக்காட்ரிஸ்ட் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மெடிசன் கொடுத்தோன்னே எப்படி டயபிட்டிஸ் பேஷண்ட், பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்லாம் வந்து லைஃப் லாங் மெடிசனோட வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அது மாதிரி நம்மளோட லைஃப் மெடிசனோடய வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னாக்கா எனி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவென்ட் ஏதாச்சும் லைக் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, உங்களோட ஆங்கர் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ஒருத்தர் சொன்னாரு ஓசிடி எனக்கு என்னோட ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கணும், அது ரொம்ப டூ மச்சா போயிடுச்சு, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சுனாக்கா உங்களுக்கு தெரியும். ஓகே, தென் யூ கோ ஃபார் சீக் ஃபார் ஹெல்ப் ஃபார் கவுன்சிலர். சொல்லுங்க இந்த மாதிரி என்னோட இது வந்து ஓகே எப்படி நம்மளுக்கு தெரியும் நம்மளோட இது வந்து எக்ஸ்ட்ரீமா போதா, நம்மளோட பர்சனாலிட்டி நம்மளோட கேரக்டர் வந்து எக்ஸ்ட்ரீமா போதா அப்படின்னு எப்படி நம்மளுக்கு தெரியும்னாக்கா, நம்மளோட டெய்லி லைஃப் நம்மளோட டெய்லி ருட்டீனை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சுனாக்கா யூ கேன் கோ சீக் ஃபார் ஹெல்ப். உங்களால சாப்பிட முடியல, தூங்க முடியல, யோசிக்க முடியல, ஒரு செய்யற விஷயத்துல எதுவுமே ஆர்வம் காட்ட முடியலனாக்கா யூ கேன் கோ அண்ட் சீக் ஃபார் ஹெல்ப். ஓகே, வேற ஏதாச்சும் கேள்விகள் நம்மளோட இன்னைக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா?
ஸோ நாங்க நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க 15999 வந்துட்டு தான் தாலியன் கஃபேவோட நம்பர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு லைக் அந்த ஆன் த ஸ்பாட் வந்து உங்களுக்கு யாருக்கிட்டையும் பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க பேசலாம். பிகாஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கான்ஃபிடென்ஷியலா இருக்கும். அண்ட் கண்டிப்பா வந்துட்டு நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஐ மீன் நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கும் வந்து கான்ஃபிடென்டா பேசுறதுக்கு தோணும். அண்ட் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இந்த கரியர் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், இல்ல மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்ப ஏதாவது ஃபீல் பண்றது, இஃப் யூ வாண்ட் டு ஷேர் ஆல்சோ கேன், வி ஆர் ஹியர் டு லிசன். ஏன்னா பேசிக்கலி இன்னைக்குள்ள ஸ்லாட் புரிஞ்சிருச்சுல எப்படி பர்சனாலிட்டி வந்து நம்ம கேரியரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நாட் ஒன்லி கேரியர், நம்மளோட டெய்லி லைஃப் ஸ்டைலும் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகேவா? சில பேர் வந்து அந்த படிச்சிருவாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு மெடிசன் கொடுத்தா கூட ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு மெடிசனும் பிடிக்கும், எனக்கு மேத்தமெட்டிக்ஸும் பிடிக்கும் அப்படின்னு. உங்களுக்கு மெடிசனே கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க, நீங்க மெடிசனை படிச்சு முடிச்சிருவீங்க. பட் அந்த ஃபீல்டுக்கு போயிட்டு உங்களால வேலை செய்ய முடியுமா? இப்ப இந்த பேண்டமிக்ல நீங்க ஒரு ஃப்ரண்ட் லைனர்ஸா இருந்தா எல்லாத்தையும் லெஃப்ட் பிஹைண்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபேமிலி, உங்களோட பார்ட்னர், உங்களோட பிள்ளைங்க இருந்தா பிள்ளைங்க, அண்ட் தென் எவ்ரிதிங், உங்களோட இன்ட்ரெஸ்ட், யுவர் மீ டைம், எவ்ரிதிங் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களால அந்த ஃப்ரண்ட் லைனா வேலை செய்ய முடியுமா? பேஷண்ட் கூட டீல் பண்ண முடியுமா? டெய்லி வித்தியாசமான பேஷண்ட்ஸ் பார்க்க முடியுமா? உங்களோட கேரக்டர் அங்க ஃபிட் பண்ணுமா அந்த என்வாயர்மெண்ட்ல? அப்படி நீங்க யோசிக்கணும். சில பேர் படிச்சு முடிச்சிருவாங்க, பட் அந்த வேலைக்கும் போயிடுவாங்க. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வேலையை ஜாப் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கம்பெனில இருந்து அந்த கம்பெனி, அந்த கம்பெனில இருந்து இந்த கம்பெனி, இந்த இடத்துல இருந்து அந்த இடம்ட்டு. ஆனா ஒரே ஜாப் தான் போவாங்க. கேட்டா என் பாஸ் சரியில்லை, கொலீக் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு. ஆக்சுவலி உண்மை என்னன்னாக்கா எல்லாருமே சரியா தான் இருக்காங்க. நம்மளால அந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணிக்க முடியல. நம்மளோட பர்சனாலிட்டி வந்து நம்மள அலோவ் பண்ண முடியாது ஃபிட் பண்ணிக்கிறதுக்கு. நம்மள ஃபிட் பண்ணணும்னு நினைச்சோமாக்கா நம்ம அது நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு பார்த்துட்டு நம்ம அதை இப்போ ஸ்ட்ரென்த்தா இருந்தா நம்ம அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, எப்படி நம்ம அந்த ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த வேலையில வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு. அதே வீக்னஸா இருந்துச்சுன்னா ஓகே எப்படி மாத்திக்க பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் நம்மளால ஃபிட் பண்ணவே முடியாதனால தான் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேலை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருவாங்க, டிகிரி படிச்சு இன்ஜினியரிங் முடிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாமே செஞ்சிருப்பாங்க. ஆனா பார்த்தா இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல வேலை செய்ய மாட்டாங்க, இப்ப வேற ஃபீல்ட்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பர்சனாலிட்டி அந்த ஃபீல்ட்ல ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் போயிட்டு வந்து அவங்களுக்கு ஃபிட் பண்ண மாட்டேங்குது. செல்வன் சொல்லியிருக்காங்க most of people stress and confused to retake paper. Akka, can you please encourage for the students? Yes, of course. So retake அப்படின்ற பட்சத்துல வரப்ப எப்படி சொல்றது, ஓகே நிறைய பேருக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கும். பிகாஸ் உங்களோட பேட்ச் வந்துட்டு ஒன் ஆஃப் த பேட்ச் தட் ரொம்ப நிறைய ஸ்ட்ரெஸ் அண்டர்கோ பண்ண பேட்ச். பிகாஸ் வந்து அந்த நிறைய ஸ்டாப் பண்ணி ட்ராக் பண்ணி ஒரு 18 வயசுல வந்து நீங்க எஸ்பிஎம் செஞ்சீங்க. ஸோ நிறைய கன்ஃபியூஷன், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோட நீங்க செஞ்சீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்திருக்கீங்க. அது என்ன ரிசல்ட்டா இருந்தாலுமே சரி, பிகாஸ் நீங்க போட்ட எஃபர்ட் வந்து உங்களோட அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருந்து நீங்க செஞ்சதுக்கு வந்து ஒரு விஷயம். ஸோ ஆனா ரீடேக் பண்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களால வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து நீங்க வந்து போக முடியும். பிகாஸ் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா ரீடேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்துட்டு இப்ப சிஜாரா ஃபெயில் பண்ணிருந்தீங்கன்னா, பிஎம் ஃபெயில் பண்ணிருந்தீங்கன்னா உங்களால வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு உங்களோட இன்ட்ரெஸ்டுக்கு ஏத்த மாதிரி படிக்க முடியாம போயிடும். அதுக்கு வந்து ரீடேக் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? பிகாஸ் வந்து ஆரம்பத்துல வந்து 10 சப்ஜெக்ட் வந்து ஒரே டைம்ல நீங்க செஞ்சிருப்பீங்க. சோ எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், எதுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாம போயிரும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கன்ஃபியூஷன்ல செஞ்சிருப்பீங்க. ஆனா இப்ப வந்துட்டு சாலிட்டா வந்து ஒரு பேப்பரோ 2 பேப்பர் தான் செய்ய போறீங்க. சோ அந்த பேப்பர்ல வந்து உங்களோட ஃபோக்கஸ் வந்து இன்னும் பெட்டரா நீங்க போட முடியும். இவனுக்கு இப்ப சொந்த வச்சு நீங்க ஃபெயில் பண்ணிட்டீங்க, பாஸ் பண்றதுக்கும் ஃபெயில் பண்றதுக்கும் உள்ள மார்க் எத்தனை வித்தியாசமா இருந்திருக்கு போது? ஒரு 4 மார்க்கு 5 மார்க்கு. அது அடுத்த வாட்டி நீங்க ட்ரை பண்றப்ப உங்களால வந்து அதை விட ஒரு கூடையா 10 மார்க் எடுக்க முடியாதா? பிகாஸ் வந்து நியர் மிஸ்ல தான் நீங்க வந்துட்டு விட்டுருக்க போறீங்க. ஈவன் ஜஸ்ட் பாஸ்க்கும் சிக்குமே வந்து எவ்வளவு வித்தியாசம், டிக்கும் சிக்குமே வந்துட்டு ஒரு 5 மார்க் தான் வித்தியாசம் நான் நினைக்கிறேன். கரெக்டா? சோ 5 மார்க் வித்தியாசம் இருக்கிறப்ப அது இன்னும் ஃபோக்கஸ்ல மேபி இந்த வாட்டி வந்து உங்களுக்கு வரும், உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த சப்ஜெக்ட் தான் எடுக்க போறோம், இந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் படிக்க போறோம். சோ அப்படின்னு இருக்கிற பட்சத்துல வந்துட்டு நீங்க ஓகே அக்கா இவ்வளவுதான்க்கா, இந்த அன்னைக்கு வந்து இந்த பாப் செய்ய போறோம், அடுத்த பாப் வந்து இந்த இதுல செய்ய போறோம், மேத்தமேட்டிக் வச்சுக்கோங்க. ஓகே 2 வாரத்துல வந்து மொதல் பாப் செட்டில் பண்ண போறோம் அப்படின்னு செட்டில் பண்ணி ஒரு பிளானோட நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த 5 மார்க் என்ன நீங்க உங்களால சி ஜஸ்ட் பாஸ்ல இல்ல ஃபெயில்ல இருந்து கண்டிப்பா ஏ கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ
ட்ரை பண்றதை ட்ரை பண்ணாம குறைஞ்சிரும்னு இருக்கிறத விட ட்ரை பண்ணி செஞ்சிடலாமே. ஏன்னா வந்து கடைசியில் நம்மளுக்கு ஒரு ரிக்ரெட் இருக்க கூடாது. ஐயோ ட்ரை பண்ணி இருந்திருக்கலாமே, நானும் பெட்டரா செஞ்சிருப்பேனே, என் ஃப்ரெண்டு பாரு இங்க போயிட்டான், நான் ஒன்னும் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்ட்ல இருக்கிறதுக்கு நம்ம ஜஸ்ட் எதுவா இருந்தாலும் பாத்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு கான்பிடன்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பா நம்மளால செய்ய முடியும் தானே, இல்லையா? So senior சிவமணி இங்க இருக்காரு. So senior சிவமணி வந்து I guess he will be the best person to continue that retake பத்தி பேசுறதுக்கு. கரெக்ட்டா? Yes. senior உங்களோட opinion senior retake why it's so important retake? நான் சொன்னதை வந்து கண்டிப்பா அவர் வந்து இன்னும் ஆட் ஆன் பண்ணுவாரு. உங்களோட செஷன்ல நீங்க சொல்லுங்க சீனியர். நான் சொல்லிட்டேன். சோ சீனியர் துர்கா வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லலாமே சீனியர். நீங்க எத்தனையோ ஜெனிஸ் பீப்புளை பார்த்திருப்பீங்க இல்லையா? உங்களோட கருத்தம் எங்களுக்கு தேவைப்படுது இந்த வளர்ந்து வரும் பிள்ளைகளுக்கு. ஓகே, ஆக்சுவலி எஸ்பிஎம்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்து சிஜாரா மேத்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாடமா. ஏன்னா அடுத்து நம்ம தொடர்ந்து போறதுக்கு விளங்குதானே? அவ்வளவு விளங்க மாட்டேங்குது கொஞ்சம் சத்தமா. ஓகே, இல்ல நம்ம எஸ்பிஎம்ல வந்துட்டு சிஜாரா மேத்ஸ் அண்ட் பிஎம் வந்துட்டு ஒரு முக்கிய பாடம். ஸோ அது வந்துட்டு ஒருவேளை பிஎம்ல கிரெடிட் இல்லாமல் கூட நம்ம டிப்ளமா போயிடலாம், சொந்தூலாம் டிப்ளமா போயிடலாம். பட் ஆனால் தொடர்ந்து நம்ம டிகிரி செய்யறதுக்கு வந்து ஒரு தடையா இருக்கும். இல்லை மேத்தமெட்டிக்ல வந்துட்டு கிரெடிட் இல்லாமல் போயிடலாம், அங்கே வந்து பெருசாக வந்துட்டு நமக்கு வந்து ஒரு பெரிய தடையாயிரும். அப்போ நம்மளோட ஜேர்னியை வந்துட்டு எதுவுமே தடுக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இதான் வந்து வருமுன்னு காப்போம்ன்றது. அப்போ அந்த ஒரு நேற்று முந்தானத்து கூட ஒருத்தர் தப்பு தான் செஷனில் சொன்னார், நான் வந்து படித்து முடிச்சுட்டு எல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போயிருக்காரு. வேலைக்கு போயிட்டு டிப்ளமா முடிச்சுட்டு டிகிரி கண்டினியூ பண்ணும்போது சொன்னாங்கன்னா உனக்கு வந்துட்டு மேத்தமெட்டிக்கில் கிரெடிட் வேணும். அப்போ ஐயோ போச்சு, எத்தனை வருஷத்துக்கு பிறகு? ஆல்மோஸ்ட் 5 வருஷத்துக்கு பிறகு. அப்போ போயிட்டு மறுபடியும் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள்லாம் பெரிய ஆளாக இருப்பீங்க, நீங்கள் போய் சின்ன பிள்ளைங்கள போய் உட்காந்து பரிச்சு எழுதணும். ஈவன் இப்போ படித்து முடிச்சுட்டு நாளைக்கு இப்போ Form 5 படிக்கிற பிள்ளைங்கிட்ட எழுதுறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப மாலுவாக இருக்கும். பட் அங்கே போய் எழுதுறது இன்னும் இருக்கும். ஸோ அதனால தான் எப்போதும் அந்த இதில் என்ன கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, யூ கேன் கோ அண்ட் சிட் இன் எனி அதர் ஸ்கூல். அப்படின்னா சொந்தூரில் நான் வந்து இங்கே கிராங்கில் வந்துட்டு ஏசிஎஸ் ஸ்கூலில் படிச்சிருந்தேன்னா நான் அங்கே போய் எடுக்க தேவையில்லை, நான் வேறு ஸ்கூல் போகலாம். வேறு ஸ்கூலில் அவனுக்கும் எனக்கு தெரியாது, ஈவன் நீங்கள் வேறு நகரி கூட போகலாம். ஆனால் வந்து என்னன்னா இது வந்து நீங்கள் துர்காக்கும் பவானிக்கும் நல்லாவே தெரியும், அந்த வெக்கம் அந்த பயம் வந்து ஒரு நம்மளுக்கு வந்து அது ஒரு இது கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் சொல்ல, நீங்கள் லைஃப்பில் நல்லா வரணும்னா 4 விஷயம் இருக்கக்கூடாது: வெக்கம், மானம், சூடு, சொரணை. இது தூக்கி போட்டுட்டுனா யூ ஜஸ்ட் கோ லைக் தட். பட் என்னன்னா நம்மளோட குறிக்கோள் ரொம்ப முக்கியம், எங்கே போய் அடைய போகிறோம் அப்படின்னு. அதுக்காக வந்துட்டு வி ஆல்வேஸ் மஸ்ட் ஃபைட் ஃபார் இட். ஓகே, தேங்க்யூ. ஆமா ஷாமினி, அவங்க வந்துட்டு செப்பரேட்டா தான் சீட் பண்ணுவாங்க. எஸ்பிஎம் மூலாங்கன் செஞ்சு 2 வகைகள் செய்யலாம். ஒன்று வந்து எஸ்பிஎம் மூலாங்கன் அந்த 7வது மாசத்துல செய்யலாம், அப்படி இல்லைன்னா வந்து எஸ்பிஎம் பிள்ளைங்க கூட செஞ்சு செய்வாங்க. அதனால வந்து சலன் புட் செந்திரியானா செய்வாங்க. வேற ஏதாவது கேள்விகள்? அம்மா வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சோ கேள்விகள் எதுவுமே இல்லைன்னா நம்ம வந்துட்டு சொல்லுங்கடா. ஓகேக்கா, சோ நான் வந்து இப்ப வந்து டிகிரி இன் சைக்காலஜி முடிச்சிட்டேன் இன் கேஸ். சோ வந்து அப்புறம் வந்து எனக்கு வந்து டீச் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. சோ மாஸ்டர்ஸ் இன் எஜுகேஷன் செய்யலாமா அதுக்கப்புறம்? அதாவது வந்துட்டு எப்படின்னா எஜுகேஷன், அதாவது நீங்க டீச் பண்ண போறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இக்திசாஸ்னு ஒண்ணு தேவைப்படும். இக்திசாஸ் இருந்தாதான் வந்து உங்களால டீச் பண்ண முடியும். ஓகேவா? அதாவது நீங்க டீச்சர் ஆகிறதுக்கு வந்து டீச்சிங்க்குன்னு சொல்லி ஒரு லைசன்ஸ் இருக்கு, அதுக்கு பேர் தான் இக்திசாஸ். இப்போ வந்து நீங்க டிகிரி செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலுமே சரி, டீச்சர் ஆக போறீங்கன்னா நீங்க வந்து DPLIன்னு சொல்லிட்டு ஒரு இது பர்டிகுலர்லி இருக்கும். அது மூலியமா வந்துட்டு அதை செஞ்சுட்டு நீங்க வந்து டீச்சர் ஆகலாம் டிகிரி முடிச்சுட்டு. அண்ட் கண்டினியூஸ்லி மாஸ்டர்ஸ் இன் எஜுகேஷன் செய்யலாம். மாஸ்டர்ஸ் இன் எஜுகேஷன் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு உங்களோட செல்ஃப் வந்து ஒரு சின்ன லெவல்ல அப்டேட் பண்றது தான் அர்த்தம். நீங்க மாஸ்டர்ஸ் இன் எஜுகேஷன் செஞ்சாலுமே நீங்க வந்து அந்த டிப்ளமா DPLI செஞ்சு இக்திசா செஞ்சா மட்டும்தான் உங்களால டீச் பண்ண முடியும். அந்த லைசன்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா நீங்க வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கவுன்சிலிங்கா இருந்தாலும் சரி, சைக்காலஜியா இருந்தாலும் சரி, நாட் எவ்ரி ஸ்லாட் இஸ் கிவன் ஃபார் டீச்சிங். ஸோ வந்து உங்களுக்கு DPLI செய்ய போறீங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாட் திறப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ வந்துட்டு அப்பதான் வந்து திறப்பாங்க. ஏன்னா அப்ப மட்டும் தான் உங்களால வந்து
எக்ஸிஸா செய்ய முடியும். ஸோ இதை வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இல்ல நான் வந்து டீச்சிங் ஆர்டர் எடுக்கல, ஆனா வந்து டிகிரி செஞ்சதுக்கு அப்புறம் டீச்சர் ஆக போறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தீங்கன்னா இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டிபிஎல்ஐ வந்து நாட் எவ்ரி டேர்ம்ல வந்து திறப்பாங்க. அதாவது பர்டிகுலர்லி வந்துட்டு கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜிக்கு நான் சொல்றேன். பட் மற்ற சப்ஜெக்ட் வந்து மேம் அவங்க வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இப்ப கவுன்சிலிங் செஞ்சுட்டு நீங்க வேற எந்த ஃபீல்டுக்குமே வந்து டீச்சர் ஆக முடியாது. இப்ப வந்து சிஜாரா டிகிரி செஞ்சிருந்தீங்கன்னா யூ கேன் பிகம் அ பிஎம் டீச்சர், யூ கேன் பிகம் அ சிவிக் டீச்சர், மாரல் டீச்சர் ஆக முடியும். ஆனா கவுன்சிலிங் அப்படி கிடையாது. கவுன்சிலிங் டீச்சர் ஆக மட்டும்தான் ஆக முடியும். ஸோ அந்த கவுன்சிலிங் டீச்சிங் செய்யறதுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்லாட் இருக்கும். அந்த டேர்ம்ல மட்டும்தான் அந்த ஸ்லாட் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி செய்யப்படும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்க வந்து மேமா டிகிரி செய்யறப்ப வந்து வித் எஜுகேஷன், அதாவது யூபிஎம், உப்சி அந்த மாதிரியான யூனிவர்சிட்டியில வந்து செய்யலாம். ஓகேவா? புரிஞ்சதா ஷாமினி? கான்ஸ்டன்ட்கா. ஓகேடா. ஓகே, சோ ஏதாச்சும் கேள்விகள் இல்லைனாக்கா நம்மளோட ஸ்லாட் முடிச்சுக்கலாமா? 9:30. ஸோ நிறைய பேர் லெஃப்ட் பண்ணிட்டீங்க. இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. வி ஹோப்ல இந்த செக்ஷன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் மைண்ட் செட் இருந்திருக்கும். இதுக்கு முன்னுக்கு ப்ரீவியஸ் செக்ஷனை ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கேரியர் டாக் பத்தி மிஸ்டர் சதீஷ் பேசினாங்க. அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு கேரியர் சாய்ஸ் பண்ணும்போது 3 விஷயம் நம்மளுக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி அண்ட் ஆல்சோ டிமாண்ட். இது பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இந்த பர்சனாலிட்டி விஷயத்த வந்து இன்னைக்கு நாங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேசணும். ஓகேவா? நீங்க உங்களோட யூபிஐ அப்ளிகேஷன்ல வந்து அந்த டேஷ்போர்ட்ல வந்து உஜன் சைக்கோமெட்ரிக் இருக்கும். அதுவும் நீங்க செஞ்சு உங்களை பத்தி நீங்க பாத்துக்கலாம். இல்ல முதல்ல நீங்க செஞ்ச ஆர்நெட்லயும் வந்து நீங்க பாத்துக்கலாம். பார்த்துட்டு மறுபடியும் வந்து ஃபெசிலிட்டிட்ட போயிட்டு அக்கா எனக்கு இந்த கோட் கிடைச்சிருக்கு, நான் இந்த கோர்ஸ் படிக்க போறேன், இந்த வேலை நான் செய்ய போறேன், நான் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்காதீங்க. நீங்க போய் சர்ச் பண்ணிட்டு வந்துட்டு அந்த பாத்வே நீங்க சர்ச் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபெசிலிட்டி போய் கேளுங்க. அக்கா இந்த மாதிரி இது ஓகேவா, இல்ல இப்ப என்ன மாதிரி இது பண்ணலாம், ஏதாச்சும் தப்பு இருக்கா அப்படின்னு கேளுங்க. எடுத்தோடனே வந்துட்டு அக்கா நான் அக்கௌண்டிங் போறேன் என்ன பாத்து அப்படின்னு எங்க கிட்ட கேட்காதீங்க. நாங்களும் போய் சர்ச் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட சொல்லுவோம். அதுக்கு நீங்களே சர்ச் பண்ணிட்டு வந்துட்டு எங்க கிட்ட கேட்டீங்கன்னா ஓகே நம்ம கிராஸ் செக் பண்ணலாம். ஓகேவா? எல்லாமே ஸ்பூன் ஃபீட் பண்ணக்கூடாது. நம்மளே சொந்தமா முயற்சி பண்ணி தேடினாதான் அதோட அருமை பெருமை நம்மளுக்கு தெரியும். ஏதாச்சும் தன்னால் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம அதை தூக்கி போட்டு வச்சுக்கிறோம். ஓகே, ஐ ஹோப் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து பார்க்கலாம். Thanks for the constant, Akka. Thank you so much, Akka. Welcome. என்னன்னா நீங்க அடுத்து அதாவது இப்ப நீங்க எஸ்பிஎம் செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களோட ப்ரீ யூனிவர்சிட்டி செய்வீங்க. ப்ரீ யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு நீங்க வந்து டிகிரி செய்யறப்ப இந்த நம்ம சொன்ன அந்த 5 இதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட டேலண்ட், உங்களோட அச்சீவ்மெண்ட், உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களோட வேல்யூ அண்ட் தென் உங்களோட பர்சனாலிட்டி. இதை பேஸ் பண்ணி உங்களோட கரியர் நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட லைஃப்ல அந்த 60 வருஷம் நீங்க வேலை செய்ய போற அந்த வாழ்க்கை வந்துட்டு பெட்டரா இருக்கும். ஓகேவா? குட் லக் ஆல். நம்பர் வந்துட்டு நாங்க கொடுக்குறோம். ஸோ வந்துட்டு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களோட ஃபெசிலிட்டேட்டர்ஸை வந்து நீங்க எப்ப வேணாலும் அணுகலாம். அவங்களும் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்துட்டு இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச தேவைப்படுது, அவங்களுக்கும் கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா வந்து உங்களோட ஃபெசிலிட்டேட்டர்ஸ்க்கு வந்து மெசேஜ் பண்ண சொல்லி நீங்க வந்து என்கரேஜ் பண்ணலாம். பிகாஸ் வந்துட்டு நீங்க நம்ம மட்டும் நல்லது கிடைக்காம மற்றவங்களுக்கும் வந்து நல்லது கொடுக்கணும்ல. ஓகே, யாராச்சும் புதுசா ஜாயின் பண்ணி இருந்தீங்கன்னாக்கா உங்களோட கியூமிக் மலேசியா ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் தென் யூடியூப், இன்ஸ்டா அங்க போயிட்டு நீங்க பார்க்கலாம். ஸோ அங்கேயும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அங்கேயும் கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம் இருக்கும். இல்லைன்னா அங்க இருக்கிற மெசேஞ்சர்ஸ்ல மூலியமா நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஸோ அங்கேயும் ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு இதுதான் படிக்க பிடிச்சிருக்கு, உங்களோட பர்சனாலிட்டி இதுக்கு தான் கரெக்டா மேட்ச் ஆகுனாக்கா உங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. எஸ்பே முடிச்சுன்னா சொல்லிக்கலாம் அப்படின்னு பாக்காதீங்க. ஃபார்ம் 4 தெரிஞ்சிச்சுன்னா ஃபார்ம் 4 பேசுங்க. எஸ்பே முடிச்சுன்னா ரொம்ப டிலேவாச்சு அப்பயும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸ்டில் உங்களுக்கு ப்ரீ யூ போகும்போது நீங்க சூஸ் பண்ணலாம் உங்களோட காசஸ். யூ ஹேவ் யுவர் சாய்ஸ், யூ ஹேவ் ரைட்ஸ் டு மேக் யுவர் ஓன் சாய்ஸ். ஓகேவா? ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கான்சிக்வன்சஸ் நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். இன்கேஸ் உங்க பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணி அந்த கோர்ஸ் நீங்க போயிட்டு குட் கான்சிக்வன்ஸ் தான் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க, பேட் கான்சிக்வன்ஸ் நீங்க தான் ஃபேஸ் பண்ண போறீங்க. சோ எந்த கான்சிக்வன்ஸும் வராது. பி அசர்ட்டிவ்னஸ் அது இருக்கணும் கண்டிப்பா. நோ மீன்ஸ் நோ, எனக்கு வேணாம் பிடிக்கலன்னா பிடிக்கல சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் நீங்க செய்யுங்க. அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ்ல நீங்க தவறி விழுந்துட்டா கூட
ரேஞ்ச் வரதுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஏன்னா நீங்க தான் அதை செலக்ட் பண்ணி போனீங்கன்னு. இன்கேஸ் உங்க பேரண்ட்ஸ் செலக்ட் பண்ணி போனீங்கன்னா நீங்க கண்டிப்பா ப்ளேம் அவங்க மேல தான் இது பண்ணுவீங்க. நீங்க தடுக்கி விழுந்துட்டா கூட ஓ நீங்க சொல்லி தானே நாங்க போனோம் அப்படின்ட்டு. So be bold, be brave. Smart in choosing things. இப்போ நீங்க வந்து ஃபார்ம் 3 இருக்கிறீங்க. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் உங்களோட பர்சனாலிட்டி எதுக்கு சூட் ஆகுதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா சூஸ் த சிம்பிளஸ்ட் வே டு கெயின் ஐ மீன் உங்களோட கேரியருக்கு போறதுக்கு. இப்போ சொந்த வந்துட்டு உங்களோட செல்ஃப் வந்து கன்வென்ஷனல் பர்சனா இருந்தாங்கன்னா கோ ஃபார் அக்கௌண்டிங் ஆர்ட் ஸ்ட்ரீம் ரிலேட்டடா போங்க. நீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல போயிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி அது உங்களுக்கு ஒன்றும் டவுன் கிரேடட் ஆகிறதுக்கு பதில் பி ஸ்மார்ட் இன் சூசிங் யோர் ஸ்ட்ரீம்ஸ். ஓகேவா? ஸோ எவ்ரி திங் இஸ் லைஸ் ஆன் யோர் ஹேண்ட். பிகாஸ் இது வந்து உங்களோட வாழ்க்கை. நீங்க வந்து உங்க அப்பா அம்மாட்ட வந்து பேச உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ துர்கா உங்களோட நம்பர் போட்டுருங்க சீனியா. அண்ட் அப்கோர்ஸ் அப்படி அதாவது ரிப்ளை பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா you to your facilitators because வந்துட்டு okay அவங்க வந்து working life இருக்காங்க and I am also final year student, so we will trying to help you as much as possible. Okay, வேற ஏதாவது கேள்விகள் இல்லைன்னா சிவமணி anything to wrap up? அவ்வளோதான் சீனியர் என்னோட சைட்ல இருந்து. ஸோ குட் லக் எவ்ரி ஒன். ஸோ நல்லா செய்யுங்க. உங்களோட ஃபியூச்சருக்கு வந்து உங்க எல்லாத்தையுமே ஒரு நல்ல ஒரு கிராஜுவேட்டடா நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகே, ஸோ வி ஹோப் தட் இன்னைக்குள்ள செஷன் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு 10% வந்து உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட அது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ வெல்கம் குட் லக். So we can leave that meeting now. So thank you so much everyone. Bye. Bye. Good night, Akka. Good night. Bye. Take care.